திருச்சிட்டம்பலம் அடியார்களை வணங்கிறேன். சைவ எல்லப்பனாவலர்லையா அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் வஜ்ராங்கத பாண்டிய சர்க்கம் பாடல் 411. இப்போ அவன் வந்து சாபம் தீர்க்க வழி கேட்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாருன்றது அந்த பாடல் 411. முனிவது தவிர்த்து சாப முனிவனும் முடிவான், இந்த தனிவரும் சாபம் சோனாசலத்தினை வளம் செய்தால் போம், மனிதரும் சுடரும் போற்றும் மலைவளம் புரியை தானும் இனிமையாம் பாண்டி நாட்டின் இறைவனால் எய்தும் என்றார். அப்போ எப்படி சொல்றாருன்னா, முனிவது தவிர்த்து, முனினா அந்த கோபம் தவிர்த்து அந்த சாப முனிவன் என்ன சொல்றாருன்னா, நான் இட்ட இந்த ஒப்பற்ற சாபம் அக்னி மலையாகிய திருவண்ணாமலை நீங்கள் வளம் வந்தால் போகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ திருவண்ணாமலை வளம் வந்தால் நீங்கள் செய்த இந்த பாவம் நான் இட்ட அந்த சாபமும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாரு. மனிதரும் தேவரும் வணங்கும் அந்த மலையை வளமாக சுற்றி வருதல் சிறந்த, அது எப்படி கிடைக்கும்? மனிதரும் வழங்கினா தேவனையும் வந்து 2 பேரும் மிருகங்களா இருக்காங்க. அப்போ அந்த மலையை வளமாக சுற்றி வருது எப்படி நடக்கும்னா, சிறந்த பாண்டிய தேசத்து அரசனால் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ பாண்டிய தேச அரசனால உங்களுக்கு வந்து கிரிவலம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு வந்து உங்களுடைய பாவம் அந்த சாபம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த படம் 412 என்று ஒரு கதையும் சொல்வான், எரியாளல் கிரியதாக நின்ற எம் இறைவன் முன்னாள் நெடுவனக் கடவுள் ஈந்த மன்றல் சேர் கனியை தன் சேய் இருவரும் வருந்தி கேட்க இன்று உலகனைத்தும் சூழ்ந்தோருக்கு அளிப்பம் என்று இறையும் சொன்னான். இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கலா இன்னொரு கதையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த கொழுந்து விட்டு எரிகின்ற அக்னிமலையா இருக்கிற அந்த பரமசிவம் என்ன பண்றாரு, ஒரு காலத்துல ஜலத்திற்கு அதிதேவதையாக வர்ணன் கொடுத்த அந்த வாசனை பொருந்திய மாம்பழத்தை என்ன பண்ணாரு, பிள்ளைங்களா விநாயகருக்கும் சுப்பிரமணியருக்கும் வருந்தி கேட்கிறாங்க. இன்னைக்குள்ள நீங்க யார் வந்து உலகத்தை முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு தான் பழத்தை கொடுப்போம் பரமேஸ்வரர் சொன்னாரு. இப்ப கதையா சொல்றாரு. எந்த ஒரு கதையும் சொல்லுவான், அந்த எரியல் தெரிந்தால் நின்ற மறைவன் எரியாளல் கிரி அப்படின்னா அருணாச்சலமணியா நின்ற இறைவன் என்ன செஞ்சாரு, முன்னாள் நெடுவன கடவுள் இந்த மண்டல் சேர் கனியை அந்த சக்தி கதை வர்ணன் கொடுத்த அந்த மாம்பழத்தை என்ன சொல்ற, தாய் தன் சே இருவரும் மருந்து கேட்க 2 பேரும் எனக்குடன் கேட்டதுனால இன்று உலக அனைத்தும் சூழ்ந்தோருக்கு அளிப்போம், இந்த உலகத்தை யார் வந்து முதலில் வளம் வருகிறீர்களோ அவர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு என்று இறையும் சொன்னான். இப்போ சொல்ற கதை வந்து அடுத்த படம் வருது 413. கந்தனும் மயிலேறி கடல் உலக அனைத்தும் சூழ முந்தினான் கரியவானை முகத்தவன் எழுந்து எல்லோருக்கும் தந்தையாம் தனது தாதி தன்னை வளம் புரிய தந்தை மைந்தனை தழுவி வேண்டும் வரத்துடன் கனியும் ஈந்தான். இது நமக்கு தெரிந்த கதை தான். ஆனாலும் இதில் வந்து இப்போ எங்க அருணாச்சலத்தில் இருக்கிற மாதிரி சொல்றாரு, சிவசுப்பிரமணியம் வந்து என்ன பண்ணாரு, மயில் வானத்தில் ஏறிட்டு இந்த 7 கடல் சுந்த பூமி முழுவதையும் சுற்றி வர்றார். ஆனால் யானை முகத்துடைய என்ன செய்யறாரு, எழுந்திருந்து சுவாமி தானே உலகமாக இருக்கிறார், அப்போ அவர் சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வருதல் ஒக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் தகப்பனாகிய தன்னுடைய தகப்பனை பிரதட்சணம் செய்கிறார், சுற்றி வருகிறார். உடனே சுவாமி என்ன செய்யறாரு, மகனை தழுவிக்கொண்டு அவனுக்கு வேண்டிய வரங்களையும் கொடுத்து அந்த பணத்தையும் கொடுத்து விடுகிறார். அடுத்த படம் 414. வேலி நான் கடிது மேவிக்கு கனித்தரவின வினவ நம்மை காலினால் வளமாய் இந்த கரிமுகன் வந்தான், எழுத்தாளமே வளம் செய்தாலும் பல தவம் செய்தாலும் பாலகா நமைச்சூழ் தெய்வ பலத்தினுக்கு இணையோ பார்க்கில் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாரு, சீக்கிரமா பூமியை சுத்தி வந்துட்டு பழம் கேட்கிறாரு. சுவாமி சொல்றாரு, நம்ம என்ன பெருமான் சொல்றாரு, என்னைய விக்னேஸ்வரன் காலால் நடந்து சுற்றி வந்தான், இந்த 7 உலகத்தை வளம் செஞ்சாலும் பலவாகி தவத்தை செஞ்சாலும் மகனே நம்மை சுற்றி வரும் பலனுக்கு சமனாகுமோ பார்க்கும் இடத்தில் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அவன் வந்து நீ வந்து போய் பூமி சுத்த போயிட்ட, இவன் வந்து காலாலேயே என்னை வந்து ஒரு தடவை சுற்றி வந்தான். இப்போ அது வந்து எதை கீடான், பெருமான ஒரு தடவை சுற்றி வருது எவ்வளவு எது கீடுனா, 7 உலகத்தை நம்ம வளம் வந்தாலும் பல தவம் செஞ்சாலும் அதெல்லாம் காட்டிலும் எது அதை பார்க்கும் இடத்திலும் பெருமானை சுற்றி வரும் பலனுக்கு அதெல்லாம் சமனாகுமோ அப்படின்னு பெருமானை கேட்கறதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்த பாடல் 415. செம்மலை உருவா நம்மை தினம் வளம் புரிந்தோர் வேதன் தம்மிலும் அதிகமாயோன் தனக்கு மேல் அதிகம் பார்க்கிலும் அதிகறிந்த உமையிலும் மதிகர் மைந்த எம்மிலும் அதிகம் அன்றோ என அவருக்கு மேல் அதிகமானோன். என்ன சொல்றாருன்னா, இந்த சிவப்பா மலை உருவமா இருக்க நம்ம தினமும் வளம் வந்தவங்க பிரம்மாவிலும் அதிகமாவர். அதாவது செம்மலை உருவா நம்மை தினம் வளம் புரிந்தோர் வேதன் தம்மிலும் அதிகம், அடுத்து விஷ்ணுவிலும் அதிகமாவர், அதாவது தம்மிலும் அதிக மாயோன் தனக்கு மேல் அதிகம், அப்ப விஷ்ணுவை விட அதிகமாகும். அடுத்து பார்க்கில் உம்மிலும் அதிகர் அப்படிங்கிறார், அதாவது உம்மிலும் அதிகர் ஆவர், பார்வதியிலும் அதிகர் ஆவர், உன்னிலும் அதிகம் அறிந்த உமையிலும் மதிகர் அதிகர் அதை விட அதிகமானவர்கள், மகனே எம்மை பார்க்கிலும் அதிகர் ஆவர் என்றார் எல்லோருக்கும் மேலாகிய சிவன். அப்ப எல்லாரும் உயர்ந்தவங்க யாரு, அந்த மலையை சுற்றி வருகின்றவர்கள் தான். மலையை சுற்றி வருகின்ற இல்லை, அதாவது பெருமானை காலால் நடந்து சுற்றி வருவார். அப்ப அங்க வந்து பெருமானே மலையாக இருக்கிற அளவு அதை தான் அவர் சொல்றாரு. அதாவது கிரிவலம் வந்தா என்ன நடக்கும்னு சொல்றாரு, வேதன் பிரம்மாவை விட விஷ்ணுவை விட உமையை விட சொல்லப்போனா எம்மிலும் அதிகம் என்னை விடையும் அதிகமானவர் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், தினம் வளம் புரிந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து சிவனை சொல்றதாக வருகிறது, எல்லாருக்கும் மேலாகிய சிவன். அடுத்த படம் 416. மாசிலா நமது மேனி வரை தனக்கு அமரர் தாமும் பூசனை புரிய மாட்டார், அதை வளம் புரிந்த பேருக்கு ஆசையாய் அளிக்கும் பூசை நமக்கு இனிதழிக்கும் பூசை கூசுமாறு இழைத்த தீங்கு நமக்கு செய்யும் கொடுமையாகும். என்ன சொல்றானா, குற்றமில்லாத என்னுடைய நமது உருவமாகி இந்த மலைக்கு, அப்ப பெருமான் சொல்றாரு, இந்த மலையே வந்து குற்றமில்லாத என்னுடைய உருவம் தான், இதுக்கு தேவர்களும் பூசை பண்ண மாட்டாங்க, அதை வளமா சுற்றி வந்தவங்களுக்கு ஆசையோடு செய்யற பூசை எப்படி இருக்குன்னா நமக்கே இனிதாக செய்யற பூசை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மலைக்கு பூசை பண்ணாம அதை வளமா சுற்றி வந்தவங்களுக்கு ஆசையோடு செய்யற பூசை தான் எனக்கு இனிமையா செய்கின்ற பூசைன்னு சொல்றாரு. அவங்களுக்கு அந்த கூசும்படி செய்யறது, அதாவது கூசுனா செய்வதற்கு தவறான ஒரு செயல் தீமை, அதை செஞ்ச தீமையே வந்தாலும் அது என்ன ஆகும், சிவசுப்பிரமணியருக்கு அருளினார், அவங்களுக்கு கூசும்படி செய்த தீமை தமக்கு செய்த தீமையே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சுப்பிரமணிய சாமி தான் கேட்டாரு,
இந்த மாம்பழத்தை எனக்கு கொடுங்க, என்ன சொல்றாரு. அப்போ சொல்றாரு, இந்த மாதிரி சுற்றி வந்தாங்க. இப்போ அவங்க செய்யறதுக்கு, அவங்க சுற்றி வந்தவங்களுக்கு செய்கிற பூசை தான் இனிதான பூசை, அவங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு செய்கிற தீமை தான் எனக்கே செஞ்சதாகும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியத்தை சொல்றாரு பெருமான். அடுத்த படம் 417. என்பது மொழிந்தான் அத்தன் என சொல்லி முனிவன் போனான். பின்பதன்படியே நாவி புறவியாய் பிறந்தோம் என்று தென்புவி உடையாய் நின்னால் திருமலை வளமும் பெற்றோ மின் பொலி பழைய கோலம் படைத்து எழில் விமானத்து ஆனோம். எழில் விமானத்தானோம் சொல்றாரு. அதாவது இந்த பிரகாரம் சுவாமி சொன்னாரு அப்படின்னு சொல்லி துர்வாச மகரிஷி சொல்லிட்டு போனாராம். அந்த அருணாச்சல மலை சுற்றி வரும்போது அரசனால உங்களால் முடியும்னு சொன்னார்ல, அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு துர்வாச மகரிஷி போன உடனே அந்தபடி நாங்கள் என்ன செஞ்சோம், குதிரையாகவும் நாவி தான் போனேன், நாவியாகவும் பிறந்தோம். இன்னைக்கு இந்த பாண்டியரசுடைய அரசனே உன்னால, அதாவது வச்சிராங்க பாண்டியனால திருமலையை பிரதர்ஷனம் செஞ்சோம். ஏன்னா குதிரை வட்டியை வரும்போது ஓடும்பொழுது அவங்க அந்த மலையை சுற்றி ஓடுறாங்க, பின்னாலே ஒரு குதிரை ஓடுறாரு. இப்ப மின்னல் போல பிரகாசமான அந்த பழைய உருவத்தை பெற்றுட்டோம், நாங்கள் விமானத்தில் ஏறிட்டோம், அதனால விமானத்தில் ஏறினவர்கள் ஆனோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த படம் 418. எங்கள் தம் வரவி உன் பாலிடுக்கண் வந்தடைந்து உதிர்ந்த வெண்கணல் வரையை மாவின் விசைவளம் வருகையாலே பொங்கியது அதுவும் பூசை புரிந்திருப்போம் என்று ஓதி தங்களூர் புகுந்தார் காந்திசாலியும் தானுமாக. இதான் எங்களுடைய சத்திரம். இப்ப அக்னி சுரூபமாக்குற இந்த மலையை காலால வளம் செய்யாம நீ குதிரை மேலே ஏறி வந்தியில, அதனாலதான் உனக்கு துன்பம் வந்து சம்பவித்தது. அதுவும் சுவாமியை பூசை செய்தால் போதும் அப்படின்னு சொல்லி காந்திசாலியும் கலாதரனும் தங்கள் ஊருக்கு போயிடுறாங்க. அப்ப இப்ப வந்து இந்த பூனையும் ஓடிச்சு, குதிரையும் அதை வந்து வட்டிட்டே வந்தது. குதிரை மேல ராஜா மட்டும் தான் இப்போ நிற்கிறாரு. அவங்க 2 பேருமே வந்து வினை நீங்கி விட்டார்கள். அப்போ அவங்க ஊருக்கு போகிறாங்க. அப்போ இது எப்படி நடந்தது, உனக்கு மட்டும் என் துன்பம் வந்ததுக்கு சொல்கிறார், காரணம் சொல்கிறார். இதுதான் எங்களுடைய சரித்திரம். இந்த அக்னி சுரூபமான இந்த மலையை நீ என்ன செஞ்ச, காலால் வளம்புறாம குதிரை மேலே இருந்தாலும் வந்த, அதனால தான் உனக்கு துன்பம் வந்து சம்பவிச்சது. அதுவும் வந்து நீ சுவாமியை போய் பூசை செய்தால் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த காந்திசாலியும் கலாதரனும் தங்களுடைய ஊருக்கு போனார்கள். சைவ இலப்படாவுடைய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் வஜ்ராங்க பாண்டிய சருக்கம் பாடல் 419. வேளமும் பரியும் தேரும் வீரரும் சுவடு நாடி சூழ மந்திரிகள் ஓடும் சூழ்ந்தனர் துயரம் தீர்ந்தான் தாளையின் கமுகின் காடும் தமிழ வான்கதிரை தீண்டும் வாழையும் கரும்பின் சாற்றின் வளர்ந்திடும் வையை நாடன். இப்ப என்ன சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, யானைப்படை குதிரைப்படை எல்லாம் வந்து பின்பற்றி வந்தாங்களோ அவங்க எல்லாம் அடிபற்றி கொண்டு மந்திரிகளோட வந்து ராஜாவை சுத்திக்கிறாங்க. அப்பதான் அவனுக்கு வந்து துன்பம் நீங்குது, விஷயம்னா கவலை நீங்குது. தென்னை மரங்களும் கமுகு அந்த வளமும் சந்திரனை தழுவுகின்ற வாழைமரம் அவ்வளோ உயரமா இருக்கான், சந்திரனே மேகங்களை தொடுக்கிற அளவுக்கு. அந்த கரும்பின் சாற்றால வளர்ந்து வந்த பாண்டிய தேசத்துக்கு அரசனாகிய வஜ்ராங்க பாண்டியனுடைய விசனம் நீங்கியது, துன்பம் நீங்கியது இந்த பாடலில். அடுத்த பாடல் 420. அதனாம் மைந்தன் தனை கடி தழை பித்தாதி பரதனாம் என வினவிப்பாரை புறவெனப் பகர்ந்தான் சீல விரதனாங்கதனை கேடாவதன் முன்னம் விடைபெற்றானை இரத நான் மருங்கும் சூழப்பதி புகுந்து இறைமை செய்தான். அப்ப என்ன செய்யறானா, வஜ்ராங்கத பாண்டியன், வஜ்ராங்கதான் அரதனாங்கன்னு சொல்றாரு, தன் பிள்ளையாகி ரத்னாங்கத பாண்டியனை, அப்ப அதை அரதனாங்கதன் மைந்தனை கடிதலை பித்தாக்கின்னு சொல்றாரு. என்ன செய்யறாருன்னா, பாண்டியனை சீக்கிரத்தை கடிது வரவழைத்து பரதனாம் என விப்பாரே, அப்ப என்ன செய்யறாரு, நீ தான் வந்து இந்த வம்சத்துக்கு பிரபலவனா இருந்த பரதன் போல நீ ராஜ்யத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அவனுக்கு வந்து முடிச்சு விடுகிறார். அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாலேயே அந்த மகன் என்ன சொல்றான், விடைபெற்றுக் கொண்டு ஆணை தேர் முதலாகிய சேனைகள் சூழ மதுரைக்கு போய் ராஜ்யபத்மானம் செய்யறான். அவன் என்ன சொல்றான், பிள்ளைய வேகமா வர சொல்றான், விரைந்து வரவழைத்து நம்ம வம்சத்துக்கு நீ பிரபலமா இருக்க, நீ வந்து பரதன் மாதிரி, அப்ப எப்படி ராமனுடைய தம்பி பரதன் எப்படி பண்ணாரோ அது மாதிரி நீ வந்து போய் ராஜ்யத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே விடைபெற்றுக் கொண்டு இந்த மகன் என்ன செய்யறான், ஆணை தேர் சேனைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு மதுரையில போய் ராஜ்யபரிபாலனம் செய்வதை சென்று விடுகிறார். அடுத்த படம் 421. முறையினால் இறையின் வந்த கனகமும் முத்தும் தெவ்வர் திரையினால் அளந்த பொண்ணும் தினந்தோறும் களிற்றின் மேலே இறைவனாம் தனது தாதிக்கு அளித்திட இறைவன் வேணிப் பிறையினாருக்கு இனிய பூசை திருப்பணி பெரிதும் செய்தான். அப்ப வஜ்ராங்க பாண்டியன் என்ன செஞ்சான்னு சொல்றாரு. அப்ப அந்த 6 கடமை சொல்லுவாங்க. அது வந்து அந்த நியாயமா அந்த 6 கடமை கொண்ட அந்த திரவியமும் அந்த செல்வத்தை, அதாவது 6 கடமைகளால ஈட்டிய செல்வத்தையும் கடல்ல குளித்து வாரி வந்த முத்துக்களும் சத்துருக்களா எதிரி பகை அரசர்கள் வந்து திரை கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட பொண்ணும் தினந்தோறும் யானை மேலே ஏற்றி அரசனாகிய தன்னுடைய தகப்பனுக்கு அனுபவிக்கிறான். யாரு, அந்த ரத்னாங்கத பாண்டியன். அப்போ வஜ்ராங்கத பாண்டியன் சடையில சந்திரனை தட்ட சுவாமிக்கு அந்த இனிமையான அந்த பூசையையும் திருப்பணிகளையும் பெரிதாக செய்கிறான். யார் அனுப்புறா, ஒரு ரத்னாங்கத பாண்டியன் அனுப்புறாரு. அது 6 கடமை கொண்ட அந்த திரவியம், அந்த செல்வம், கடலில் குளிச்சு வாரி வந்த முத்து, சத்துருக்களாக திரையாக கொடுக்கப்பட்ட பொண்ணு, இது எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறான் அவனுடைய மகன். அடுத்த பாடல் 422. செய்த பின் தவமது ஆகி கௌதம ஆச்சிரமத்து ஓர்பால் எய்திய பண்ண சாலை இயற்றி நம் பாவம் தீர்க்கும் மைத்தவள் மிடற்றார்க்கு அன்பாய் மலைவளை வளம் செய்யும் நாள் அந்த கைதவருக்கு எதிரே வந்தான் கைதவருக்கு எதிரே வாரான். இந்த மாதிரி அருணாச்சலத்துக்கு திருப்பணி பூசை எல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு. தவம் செய்யணும்னு நினைக்கிறாரு. என்ன சொல்றாரு, கௌதமுடைய ஆசிரத்தில் ஒரு பக்கத்தில் பர்ணசாலை, ஒரு சின்ன குடிச்சல் மாதிரி கட்டி தம்முடைய பாவத்தை தீர்க்கின்ற, யார் தீர்ப்பா, பெருமாள் தண்ணியில் கண்ட முடியாத சுவாமிக்கு அன்பாய் கிரிப்பிரதட்சணம் செஞ்சுட்டு வராரு. அப்போ ஒரு பர்ணசாலை கட்டி கௌதமுடைய பக்கத்தில் இருந்து கொண்டு மகன் அனுப்பிய எல்லா செல்வத்தையும் பெருமானுக்கு இனிமையாகிய பூசை திருப்பணி செய்து கொண்டு தவம் செய்ய நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யுது, அப்படி சுவாமிக்கு அன்பாய் அந்த நீலகண்ட சுவாமி, யாரு, பாவத்தை தீர்க்கின்ற நீலகண்ட சுவாமியா, அவருக்கு அன்பாக கிரிப்பிரதட்சணம் செய்துட்டு வரும்பொழுது இந்த கைத்தவனாகின பாண்டியனுக்கு எதிரே தோன்றினார். யாரு, வஞ்சம் பொருந்திய மனத்தை உடவர்கள் எரிகிறே வாராத பரமசிவன். அப்ப வஞ்சம் நீங்கிய மனசுக்கு தான் வந்து பெருமான் வந்து காட்சி எடுப்பாரு.
பாண்டியனுக்கு எதிரே தோன்றாரு. அப்படின்னா என்னன்னா, வஞ்சம் பொருந்திய மனத்தை உடையவர்கள் எதிரே வாராத பரமசிவன் வஜ்ராங்கத பாண்டியன் முன்னே தோன்றினார். அடுத்த பாடல் 423. அணிச்சிறுபிறையும் போதம் அருள் பொழி விழியும் நீல மணிக்கடை மிடரும் 4 புயங்களும் மலர்க்கை மானும் கணிச்சியும் விடையின் மீதில் இருப்பதும் கண்டு என் பாவ பிணிச்சிறை விடுப்பது என்றோ என சொல்லி பெரிதும் தாழ்ந்தான். அப்போ அவர் தோன்றினாரு. இப்ப மன்னன் என்ன செய்யறான்னு சொல்றாரு. அது அழகான சிறிய சந்திரனையும் கருணை பொழிகின்ற கண்களையும் நீலமணி போல் பிரகாசிக்கின்ற கண்டத்தையும் எப்படி பாருங்க பெருமான வர்ணிக்கிறார். அவருடைய தலையில சந்திரன் இருக்கு, கண்ணில் கருணை பொழிகிறது, கண்டம் கருத்து நீலமணி போல் பிரகாசிக்குது, 4 கைகள் இருக்கின்ற மலர் போன்ற கையில மானும் மழுவும் இருக்கு, ரிஷபவாகனத்தை மேல இருக்காரு. இதை பார்த்து என்ன சொல்றாரு பாண்டியன் கேட்கிறார், என்னுடைய பாவ பிணிப்பு என்னை விடுவது என்றைக்கோ என்று சொல்லி மிகவும் வணங்கி பாண்டியன் கேட்கிறான். அடுத்த பாடல் 424. அண்ணாமலை உடையாய் மழவிடையாய் அணிசடை சேர் தன்னாம் அலை உடையாய் எமை உடையாய் முதல் தழுவும் கண்ணா மலை உடையார் வினை கடவார் அறிவு அறிதற்கு ஒண்ணாமலை உடையாய் உமை உண்ணாமலை தலைவா. இது ஃபுல்லாக அவர் போற்றி சொல்றார். அதாவது அண்ணாமலை என்னும் பெயரை உடையவரே, இளமையாகி ரிஷபவாகனத்தை உடையவரே, அழகுள்ள சடையில் குடிர்ந்த கங்கை உடையவரே, எங்களை ஆட்கொள்ள உடையவரே, நெற்றியில் பொருந்திய கண்ணுடையவரே, மயக்கமுடையவரும் பாவங்களை கடக்காத பாவிகளும் அறியப்படாத கைலாய மலையில் இருக்கின்றவரே, உண்ணாமலையாகிய பார்வதினது தலைவரே அப்படின்னு ஃபுல்லாக பிடிக்கிறாரு பெருமானி. அடுத்த படம் 425. மையாகிய வினையேன் உன்னை ஒரு மாவினில் வளமாய் செய்யாதது செய்தேன், இது தீர் என்று உரை செய்தான். பொய்யாதவன் மொழிகின்றது கண்டே அருள் ஒளிவுற்று ஐயான நம் உடையான் மழவிடையான் இவை அருள்வான். அப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த தீவினை உடையவனாகிய நான் என்ன செஞ்சேன், குதிரையில் ஏறி வளமாக வந்துட்டேன், அது செய்யத்தகாத காரியம்தான், அதை செஞ்சதுனால நீ என்னைய பொறுத்து அருளணும் அப்படின்னு சொல்லி இந்த பொய்யில்லாத பாண்டியன் உண்மையை சொல்கிறான். பாண்டியன் அப்படி சொல்லவும் அதை கேட்டு கருணை உண்டாகி இளமையான ரிஷபவாகனத்தில் 5 திருமுகத்தோட பரமசிவன் அருளி செய்தார். அவர் அந்த ரிஷபவாகனத்தில் எழுந்தருளிய பெருமான் 5 முகத்தோடு இருந்தார். அவர் என்ன அருளினார் என்று பார்ப்போம். அடுத்த படம் 426. மன்னா மகபதி நீ எம்மை மதியாத ஒரு குலிசம் அந்நாள் விடல் உற்றாய் அதனாலே நரர்வடிவாய் இன்னாதன பெற்றாய் இனி இமையோர் அதிபதியாய் பொன்னாடு அணை என்றே வரம்பொழிந்தே இறை மறைந்தார். என்ன சொல்றாருன்னா, வஜ்ராங்கத பாண்டியனே நீ பூர்வ ஜென்மத்தில் தேவேந்திரனா தான் இருந்த, அந்த நாளில் எம்மை அலட்சியம் செய்து என்ன செஞ்ச, வஜ்ராயத்தை என் மேல பிரயோகம் செய்தாய், அதனால பூமியில மனிதனா பிறந்து துன்பத்தை அடைந்தாய். அதன் பின்பு என்ன செஞ்சாய், அம்மை பூசித்து நீ வளம் வந்ததுனால இனி அந்த இதெல்லாம் நீங்கி தேவர்களுக்கு அதிபதியாக நீ தேவலகத்துக்கு போ அப்படின்னு வரம் கொடுத்துட்டு சுவாமி மறைந்து விடுகிறார். அப்போ என்ன காரணம் தெரிஞ்சிருச்சு அவருக்கு. தான் பெருமான் சொல்கிறாரு, நீ தேவேந்திரா இருக்கும்போது அலட்சியமா இருந்து அந்த வஜ்ராயத்தை என் மேல பிரயோகம் செஞ்சதுனால நீ பூமியில மனிதனா பிறந்து துன்பத்தை அடைஞ்ச, இப்போ நீ என்னை பூசிச்சு வளம் வந்ததுனால எல்லாமே நீங்கி நீ மேல் தேவர்களுக்கு அதிபதியாக பழையபடியும் தேவேந்திரனாகவே தேவலகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு சுவாமி மறைந்து விடுகிறார். அடுத்த படம் 427. அருணை பதிவளம் இப்படி அருணாபுரி நினைவோர் மரணத்துகள் அடையார் சிவன் வடிவாகுவர் என்றான், கருணைக்கு ஒரு கடலே பரகதி பெற்றனம் என்றே சரணத்திடை பணிந்தான் நமன் தனை வாட்டிய தவத்தோன். எப்படி வணங்குறானா, அருணாச்சலத்தோட வளம் இப்படி, இந்த ஸ்தலத்தை நினைக்கிறவங்க மரண துன்பம் பொருந்தாம சிவனுடைய ரூபம் பெறுவார்கள் அப்படின்னு நந்திகேஸ்வரர் சொல்றாரு. நந்தி சொல்ற மாதிரி அந்த சரக்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி சொல்லி இப்போ அந்த யமன் வாடும்படியாக செஞ்ச தவத்தை உடைய மார்க்கண்டேயர் கேட்கிறார். அவர் கேட்டதான் சொன்னார் இவரு. அந்த மார்க்கண்டேயர் கேட்டு கிருபா சமுத்திரமானவரே, அதாவது கருணை கடலே உம்மால பரகதி அடைந்தேன் அப்படின்னு சொல்லி பாதத்தை வணங்குறாரு. யார் பாதத்தை வணங்குறாரு? நந்திகேஸ்வரர் பாதத்தை. அப்போ இதான் அருணாச்சலத்தோட வளம். இந்த நேரத்தில் இந்த ஸ்தலத்தை நினைக்கிறவங்க மரண துன்பம் இல்லாமல் மீண்டும் பெருவாமை பெற்று சிவனுடைய ரூபம் பெறுவார்கள். சாலோகம் சார்பும் சாமி 4 இருக்குல்ல, அதில் சாய்ச்சது மாதிரி இவங்க சார்பம் பெறுவார்கள் அப்படின்னு நந்திகேஸ்வரர் சொல்லதும், யமனே வாடும்படியாக செஞ்ச தவத்தை உடைய அந்த மார்க்கண்டேயர் என்ன சொல்றாரு, கிருபா சமுத்திரமானவரே, அதாவது கருணை கடலே உம்மாய் நான் பரகதி அடைந்தேன் அப்படின்னு சொல்லி பாதத்தை வணங்குறார். அடுத்த படம் 428. இந்த இக்காதையின் பொருளானது ஓர் எழுத்தாகிலும் தெளிந்தோர் தக்காருடன் படித்தோர் சிவசாயுச்சியம் பெறுவார், முக்காலமும் இது கற்றவர் வினவி பொருள் முடிப்பார், புக்கார் சிவகதி என்பது புதுமை பொருள் அன்றே. என்ன சொல்றாருன்னா, இந்த கதையில ஒரு எழுத்து, அது ஒரு எழுத்தோட பொருளாயும் அறிந்தவர்களும் பெரியவர்களோட சேர்ந்து படித்தவங்களும் கட்டாயம் சிவசாயுத்தியம் அடைவார்கள். இந்த திரிகாலத்திலையும் முக்காலத்திலையும் இந்த கற்றவர்கள் அதன் அர்த்தத்தை கேட்டு முடிப்போர்கள் சிவகதியில் சேர்வார்கள் என்று ஆச்சரியமோ அப்படின்னு கேட்கிறார். அதாவது இந்த கதையில ஒரு எழுத்தை, அது எழுத்தையோ பொருளையோ அறிந்தவர்களே பெரியவங்களோட படித்தவங்களும் சேர்ந்து சாயுத்தியம் பெறுவாங்க. முக்காலத்திலும் திரிகாலத்திலும் இது கற்றவர்கள் இதை கற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா அவங்க அர்த்தத்தை கேட்டு முடிக்கிறவங்க கட்டாயம் சிவகதியில் சேர்வார்கள் அப்படிங்கிறது என்ன ஆச்சரியம் இருக்குது? ஒரு ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிறதான் இந்த ஆசிரியர் கேட்டு இந்த சர்க்கத்தை முடிக்கிறார். இதோடு வஜ்ராங்கத பாண்டிய சர்க்கம் சைவ இல்லப்பன் அவர்கள் அறிய அருணாச்சல புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அடுத்த சர்க்கம் வல்லாள மகராச சர்க்கம். இப்போ அதுக்கு முன்னுரை பார்க்கலாம். அதாவது நவமணிகளால் இழைத்து கட்டப்பட்ட மாட மாளிகைகளும் இனிய கனிகளுக்கும் சோலைகளும் மலர் சோலைகளும் வடிவழகு பொருந்திய கணிகையர்களும் நிரம்பி வாழ்கின்ற தலம் அது திருவண்ணாமலை. அப்போ மாளிகை, கனி சோலை, மலர் சோலை, அது பொருந்திய கனிகள் எல்லாம் நிரம்பி இருக்காங்க. இந்த தலத்தை ஒரு காலத்தில் ஆண்ட அரசன் வல்லாள மகராசன். அவன் உண்மை மட்டும்தான் பேசுவான், எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைப்பான். அவன் அக்னி வம்சத்தில் வந்தவன். பரமசுவனுடைய திருவடித்தாவில் 3 காலமும் துதி செய்வான். அவனுக்கு திருப்பணி செய்யவே உதித்தவன். கடவுள் திருப்பணி செய்யறதுக்காக தான் பிறந்திருக்கான். மற்றொரு பொருளுக்கு ஆசைப்படாதவன். தன் மனைவி தவிர ஏனைய மகளிரை தமக்கையாகவும் தங்கையாகவும் காண்பவன். மனதில் அன்புடையவன். குடிகளிடம் 1 பங்கு மட்டுமே வரியாக பெறுபவன். அந்த நகரில் மாதம் 3 மழை பொழிகிறது. பசின்று வந்தவங்களுக்கு அறுசுவை உணவளித்து உபசரிக்கிறது தான் அந்த மக்களோட இயல்பு. தவம் செய்யும் வழிமுறைகளுக்கு குற்றவர் செய்து உதவுவது, ஆலயத்தில் திருவிழா கேட்டுவது எல்லாத்தையும் அந்த ஊர் மக்கள் சிறப்பாக செய்து வாழ்ந்து வராங்க.
இந்த மாதிரி அரசன் செங்கோல் நாடு செஞ்சு வந்த போதும் அந்த அரசனுக்கு பிள்ளை பேரே இல்லாமல் இருக்கு. இது குறித்து அரசன் மிகவும் கவலைப்படுகிறான். அமைச்சர்களை கூட்டி அருணாச்சலேஸ்வருக்கு நான் செய்யும் பூசை ஏதாவது குறை இருக்கா, நாட்டை நடத்துல ஏதாவது குற்றம் இருக்கா அப்படிலாம் கேட்கறான். எதனால எனக்கு குழந்தை இல்லைன்னு. அப்ப அமைச்சர் சொல்றாங்க, எங்கள் இறைவனே, நம்ம அண்ணாவை தரத்துக்கு வர வறுமை உடையவர்கள் அந்தனர்கள் எல்லோருக்கும் கேட்கும் பொருளை இல்லைன்னாவது கொடுங்க, அப்ப பிள்ளை பேர் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுபடியா அரசன் நினைக்கிறான். இந்த இல்லத்துல வந்து யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடி கட்டி முரசறையை சொல்லுங்க, இல்லாத தருவோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அருணாச்சலத்துல இந்த தர்மக்கொடி கட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா தர்மக்கொடி கட்டினா வந்து யார் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். அந்த மாதிரி முதியோர்கள், அந்தனர்கள், தவசிகள், அடியார்கள், பாவலர்கள், யாசிப்பவர்கள் எல்லாரும் பல திசையிலிருந்து வந்து பொருள் பெற்று மகிழ்ச்சி செல்றார்கள். அப்ப திருமணம் செய்து கொள்ள இது 1000 பொண்ணும், இந்த அடகு வச்ச நகை வீடு இந்த மாதிரி கஷ்டத்தை வந்து மீட்கணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு 2000 பொண்ணும், அந்தன சிறுவர்களுக்காக உபநயன சடங்கு செய்ய 300 பொண்ணும், இந்த திருக்கோயிலில் திருப்பணி செய்யறோம் அப்படின்னு கேட்டா 20,000 பொண்ணும், நாங்க மடம் நிறுவ போறோம் அப்படின்னு கேட்டா 50,000 பொண்ணும். இது ஒரு கணக்கு வச்சு கொடுத்துட்டு வரான் ராஜா. யாரு? வல்லாள மகாராஜா. அப்ப இது குறித்து கேட்டு நாரதமுனி என்ன செய்யறாரு? வல்லாளமனுடைய அரண்மனைக்கு வர்றாரு. வந்து அரசன் இதில் செஞ்சு பணிந்து வணங்கி உயர்ந்த ஆசனத்தை அமர வச்சு முனிவர் எழுந்தருளியது எது பற்றி அப்படின்னு கேட்கிறார். அரசே, உடைய குற்றமற்ற இந்த மகாதானத்தில் பெருமையை கேள்விப்பட்டு அது குறித்து தெரிந்து சொல்லதான் வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே மகாராஜா சொல்றாரு, முனிவரே, எளியனுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கும் எளியனுடைய பெயரை சொல்றதுக்கும் மகன் இல்லாமல் மன வருத்தம் அடைந்து அண்ணாமலையின் அடியார்கள் விரும்பி கேட்ட எல்லாத்தையும் இல்லை என்னாவது கொடுக்கும் முறையை உண்டு பண்ணி கொடி கட்டி நடத்தி வர்றேன், தர்மப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்னுடைய திருவுள்ளம், இனி கடவுளின் திருவுள்ளம் யாதோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப 32 அறங்களையும் பிறந்து இறப்பவருக்கு இல்லை என்னாவது கொடுப்பவருக்கு இந்த உலக மகப்பேர் உண்டாகும் அப்படின்னு ஆகமங்களும் வேதம் கற்ற பெரியவன்னு சொல்றாங்க. நீயும் பரமசிவன் அருளால மக்கள் பேர் பெறுவாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு அந்த முனிவர் விடைபட்டு சென்று விடுகிறார். நாரத முனிவர் கையில சென்று நந்திதேவன் அனுமதி பெற்று அந்த குழு விட்டிருக்கின்ற பெருமானுடைய முன்னிலையில் போய் விழுந்து வணங்கி, கைலை மலையில் எழுந்தல் இருக்கின்ற தேவதேவனே, நிலமுலகில அருணையம்பதியில வல்லாள மகாராசன்றவன் தனக்கு பிள்ளை பேர் வேணும் அப்படின்னு கேட்டதை இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறதுக்கு கொடி கட்டி முரசறைந்து நான் தர்மத்தை நடத்திட்டு இருக்கான். அவன் உன்னையே தொழுது வணங்குற அடியவனாவும் இருக்கான் அப்படின்னு சொல்லி அதை அவனுக்கு அறிவிக்கிறார். அது கேட்டு பரமசிவன் என்ன சொல்றாரு, நானும் நேரில் வந்து கண்டறியணும் அப்படின்னு மனசு வச்சுக்கிட்டு முன்னால் இந்த அனைவரையும் அனுப்பிட்டு அங்கிருந்து புறப்படுறாரு. அழகாபுரிக்கு அரசன் யாரு? குபேரன். அவனையும் அழைத்துக் கொண்டு சங்கமர் வேடம், அதாவது அடியார் வேடம் பூண்டு திருவண்ணாமலை வந்து கணிகர் வீதிக்கு செல்றாரு. அங்க சிவகணங்கள் எல்லாத்தையும் ஆண்டிகளாக வேடம் பூண்டு தங்களுக்கு உன்னார விளங்கும் சிவபெருமான் வந்திருக்காங்க. எல்லா கணங்களும் ஆண்டி வேஷம் போட்டு வர்றாங்க. அப்ப அந்த சங்கமர் கணிகரிடம் போய், இன்னைக்கு இரவு விடியும் அளவும் மன்மதன் வீசு மலர் எதிர்கொள்ள நீங்க பரிய தொகையா எவ்வளவு கேட்பீங்க, உங்களுக்கு எவ்வளவு பொன் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, நாங்கள் போய் பேச மாட்டோம், வஞ்சன துரோகம் இதெல்லாம் செய்ய மாட்டோம், ஒரு இரவு முழுதும் தங்க ஒருத்திக்கு 1000 பொன் வீதம் அளித்தால் நாங்கள் வந்து மனமுடன் ஒன்றுபட உடன் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கணிகர்கள் சொல்றாங்க. அப்ப திருவண்ணாமலை சுற்றி 8 காதம்னா 8 மைல் அந்த கணக்கு, ஒரு தூர கணக்கு. அங்கே இருக்கிற எல்லா கணிகர் இல்லத்திலையும் ஒவ்வொரு ஆண்டியும் அனுப்பி வச்சாரு. கூட வந்த கணங்களை நீங்க எல்லாரும் ஒவ்வொரு கணிகர் இல்லத்துக்கு சென்று விடுங்கன்னு சொல்றாரு. அவங்க கேட்ட பொண்ணையும் கொடுத்துறாரு. பொழுதுபடி வரை யாரும் அவங்க இடத்த விட்டு நீங்க வேண்டாம் அப்படின்னு கடைக்க நல்லா கண்ணா ஜாட கட்டிட்டு இந்த சங்கமர் என்ன செய்யறாரு? அடியார் வேஷம் போட்டவர் அழகேசனி, அதாவது குபேரனை அழைத்துக் கொண்டு வல்லாளது அரண்மனைக்கு செல்றாரு. அங்க சங்கமர உயர்ந்த ஆசனத்துல எழுந்தருள செஞ்ச அரசன் இந்த சங்கமர் பலவாறு புகழ்ந்து, நீங்க எழுந்தருளது எதற்காக அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ராஜா பெருமான் சொல்றாரு, சங்கமருக்கு வந்தவர், வல்லாள மகாராஜனே, உன் அரசும் செங்கோல் முறை நீடு வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாரு. வாழ்த்தி, மன்மதன் கொடுக்கிற மலக்கடைகளை எதிர்கொள்ள ஒரு பெண்ணை எனக்கு தரணும், அந்த ஆள் செஞ்சீங்கன்னா உனக்கு உன் புகழ் நிலைக்கும் அப்படின்னு சொல்லி சங்கமர் சொல்றாரு. அது கேட்ட அரசன் வந்து ராஜா சொல்ற என்ன சொல்றாருன்னா, தேவரீரை விட்டு, அதாவது உங்களை விட்டு அகலாது என்றும் உடன் இருக்குமாறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சங்கமர் சொல்ற, அரசே, நீ கூறிய வார்த்தை பல துன்பங்களுக்கு இடம் கொடுக்கும். அதுவும் இல்லாம இப்போதுள்ள எனக்கு இந்த காமநோயை தீர்க்கும் மருந்து போன்றவங்க விலை மகளிர் தான், அதை விட்டுட்டு இல்லாத மகளிர்லாம் அதை அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அரசன் சொல்றான், இல்வாழ்க்கையை கடந்து சதா காலமும் நிட்ட கூட்டங்களுக்கு உபதேசம் செய்கின்ற பெருமை உடையவனே, நீங்க கூடியவே நடந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவலர்களை ஏவி விரைந்து ஒரு அழகிய கணிகைனா ஒரு பெண் அந்த குளமகளை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த அரசு ஆணை ஏற்று சில தூதர்கள் என்ன செய்றாங்க, விலைமகளிர் வாழ்கின்ற வீதியில் உள்ள எல்லா இல்லங்கள் தோறும் ஆடலும் பாடம் நின்று கொண்டிருக்கிறது. சிவனடியார்கள் ஆங்காங்கே மறைந்திருக்கும் கண்டு இன்று முடியாது அப்படின்னு நினைச்சு அரசு சொல்றாங்க. தூதர்கள் சொன்ன வார்த்தை கட்டின வல்லாளன் வந்து அமைச்சர்களை பார்த்து, சங்கமருக்கு கொடுத்த வாக்கை மீறுவதா? இது அண்ணாமலையாரின் திருவுள்ளமோ, பூசையில் குறையோ, என்ன செய்வேன் அப்படின்னு வருகிறார். ஏன்னா எவனார்கள் போயிட்டு வந்து இன்னைக்கு ஒருத்தரும் வரமாட்டாங்கன்னு சொல்றாரு, இன்று முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே அமைச்சர் சொல்றாங்க, அரசே கவலை வேண்டாம், நாங்கள் நேரில் சென்று மிக அழகு வாய்ந்த ஒரு கணியை கூட்டி வருகிறோம் அப்படின்னு. அமைச்சர்கள் இப்போ போனது வந்து எவனார்கள் போனாங்க, இப்போ அமைச்சரே போறாரு, அவங்க வாழ்ற வீதிக்கு போறாரு. அங்கே போய் பார்த்தா எல்லாருடைய மனைவிலும் சிவனடியார்கள் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அமைச்சர் வந்து நம்ம அரசரை தீர்ப்பு வந்து, சங்கமரின் காமநோயை யாரையும் வந்து தனிப்பீராயும் 2 கைகளுக்கும் வளையல், முத்து மாலை, நவமணி மாலை, பாதச்சதங்கை என தருவதல் அல்லாமல் அரிசுவையோடு நெய், பால், தயிர் எல்லாம் கூடிய உணவை வாழ்நாள் முழுவதும் கிடைக்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அமைச்சர்கள். அது கணியர் சொல்றாங்க, இன்று ஒரு நாளுக்கு உரிய பொண்ணை வந்து அடியாரம் பெற்று விட்டோம், நாளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க வந்து ரொம்ப கொள்கையில கரெக்டா இருப்பாங்க அந்த கணிகர்கள். அப்ப அமைச்சர் மனம் தளர்ந்து அரசன் போய் நடந்து சொல்றாங்க. அரசன் சொல்றான், இதுவும் இறைவனுடைய திருவிளையாடலோ அப்படின்னு நினைச்சு தானே கணியர் வாழ் வீதிக்கு செல்றான். முத போனது ஏவலர்கள், அடுத்த அமைச்சர், இப்ப அரசனே செல்கிறான். நம் நகருக்கு வந்து கேட்டவர் கேட்ட கடுப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடி கட்டி அறம் செய்து வர நாள்ல இப்படி விரக துன்பமுற்று வந்த ஒரு அடியாரை உபசரிக்க முடியலேன்னு வருந்தி எனக்கு வாக்கு காப்பாற்ற உதவும் அந்த கணிகைக்கு என்னுடைய நகரம், யானை, குதிரை, பல்லாக்கு எல்லாத்தையும் தந்துடுறேன், என்னுடைய அரசாட்சியும் ஒப்படைச்சிடுறேன், அந்த கணிகைக்கு பணிவிட செய்யவும் தயாரா இருக்கேன். அப்ப பாருங்க, சொன்ன வாக்கு காப்பாற்றணும், அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு அரசர் எவ்வளவு இறங்கி வருகிறார் என்று பாருங்கள் என்றார். மேலும் இதற்காக நான் உயிரையும் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அரசனுடைய வார்த்தையை விளைமகளை சொல்றாங்க, எங்களை அருமையாக கொண்டுள்ள அரசே, நாங்கள் என்ன செய்வோம், நிலைமை இவ்வாறு அமைந்து விட்டதே அப்படின்னு சொல்றாங்க. அரசனும் ஒண்ணு செய்ய மனம் திறந்து முகமாடி அரண்மனைக்கு வந்து சேர்றான். அப்ப வல்லாள மகாராஜனுடைய மனைவி 2 பேர் வந்து, என்னால இல்லாம எதுக்கு நீங்க இவ்வளவு துன்பம் எதனால வந்தது அப்படின்னு அரசன் கேட்கறாங்க. அப்ப மனைவியிட்ட நடந்து சொல்றாரு ராஜா,
அதுக்கு எங்கள் இருவரில் சிறுவனாகி என்னை அந்த அடியார் இசை செய்யும் கருத்து இருக்குமானால் தங்களது எண்ணம் குறைவாக நடக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இளைய மனைவி சொல்றார். இரு மனைவியர் ஒரு மனைவி கூறுகிறார். அதை கேட்ட வல்லாளர், என் கண்மணி போன்றவனே, சங்கமோட பள்ளியறை அடைந்து மன்மதனால் ஒரு படும் துன்பத்தை போக்குவாயாக அப்படின்னு சொல்றார். உடனே பெரியவர்கிட்ட போய் நீ உங்க கருத்தின்படியே அமைத்தேன், ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பக்தியோட சொல்றார். இந்த இளை மனைவி என்ன செய்றாங்க, செல்லமாதேவி அவங்க பேரு, அவங்க மஞ்சள் ஆடி ஆடி அணிந்து அமைந்து நறுமண சாந்து பூசி வீணை எடுத்துக்கொண்டு அந்த அடியவர் அந்த மஞ்சத்தில் வந்து வீணை வாசிக்க தொடங்குறார். சற்று நேரம் கழித்து இந்த பெரியவரை பார்க்கிறார். அவர் யோக நிலையில் இருக்கிறது பார்த்தோன்னே அவர் மேல் லேசா பனி நீர் தெளிக்கிறாங்க. மேலே மெதுவாக சாய்ந்து மெல்ல தழுவி தன்வசமாகுமாறு செய்ய நினைக்கும் போது அந்த கையில் ஆகிய சிவபுரம் என்ன செய்யறாரு, குழந்தை வடிவம் கொண்டு திருவாய் மலர்ந்து அழுகிறார். அப்ப பரமசிவனே குழந்தையாக வந்ததை அறிந்து அரசன் விரைந்து சென்று வாரி எடுத்து அணைத்து முத்தமிட்டு உச்சி மோந்து மிக்க அன்போடு பெருமகிழ்ச்சி கொண்டிருக்கையில் பெருமான் மாயமாய் மறைந்தார். அப்ப ஐயனே, தேவரது திருவுள்ளம் என்ன என்பதை அறிவிலாகி நாங்கள் அறிவோமோ? மெய்ப்பொருளே, மூன்று கண்கள் உடையவனே, வேதமாய் விளங்குவனே, வேதத்தின் தலைவனே, மலமற்ற தூயவனே, எம்மை சோதிப்பதற்கோ குழந்தையாக தோன்றி மறைந்தீர். செம்மேனி எம்மானே, எங்கள் கதி யாது என்று கேட்டு அரசன் மனையும் சோர்ந்து நின்றார்கள். அப்பொழுது சிவபெருமான் உமாதேவியோடு வெள்ளை விடைமேல் பூதகணங்கள் சூழ திருமாலும் பிரம்மனும் தத்தம் ஊர்திகளில் ஏறி வரவும் காட்சி கொடுக்க வல்லாளன் கண்டு மகிழ்ந்து பூமியில் விழுந்து பணிந்து எழுந்தான். எல்லாவற்றுக்கும் மூலமாய் விளங்குவனே அடைக்கலம், அருட்பெரும் சுடரே அடைக்கலம், கங்கையும் சந்திரனும் சூடிய சடையுடையவனே அடைக்கலம், அடியனது செங்கோல் ஆட்சியை எனக்கு பின்னரும் செலுத்த ஒரு பிள்ளையே அருள்வாயாக என வல்லாளன் கேட்டான். அழகும் புகழுமுடைய அரசனே கேள், யாம் உமக்கு பிள்ளையாய் தோன்றியமையால் நாம் உமது பிள்ளையே, உனது வாழ்நாள் இறுதியில் செய்ய வேண்டிய கடமைகளை யாமே செய்வோம் என்று கூறி கைலை நாயகன் எழுந்தருளி சென்ற பிறகு அவ்வரசனும் அருணையம்பதியை நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தான். அண்ணாமலையார் தாம் கொடுத்த வாக்குப்படி இன்று வரை ஆண்டுதோறும் மாசி மாதம் மகம் நாடன்று சம்பந்தனூர் பள்ளி கொண்டாடப்பட்டு சென்று தன் தந்தை வல்லாளனுக்கு திதி கொடுத்து விட்டு வருகிறார். இத்துடன் வல்லாள மகாராஜன் சருக்கம் முற்றிட்டு. சைவ எல்லப்பனாவலருடைய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் வல்லாள மகாராஜன் சருக்கம் பாடல் 429. பாசமுற்ற தவச்சிராங்கத பாண்டியன் சீரை வாசமாய் நவின்றோம், இனி வல்லாளனுக்கு ஈசனே மகவாக வந்தெய்தி பின் உறுதி ஓசையாய் அருட்செய்ததையும் அக்குறை செய்வோம். இதான் பாடல். என்ன சொல்றாருன்னா, சந்திரசேகர மூர்த்தியாகிய பரமசிவனுடைய பாத கமலங்களில் மிகவும் அவாவினை உடைய வச்சிராங்கத பாண்டியன் சரிதையை சொன்னோம். இதுவரை நடந்து சொல்றாரு. இனி சேரர் குலாதிபனாகி இறப்பவருக்கு இல்லை என்னாது ஈந்து முத்தி வீட்டை சேர்ந்த வல்லாள மகாராஜனுக்கு அவனுடைய பத்தி அரிபிரம்மாதி தேவர்களுக்கு அரியவனாகியும் பார்வதி தேவியோடும் தேவகணங்கள் பணிந்து போற்றும்படியும் ஸ்ரீ கைலாசதேவி எழுந்தளிக்கும் பரமசிவனே புத்திரனாக தோன்றி மறைந்து பின்னர் அக்கடவுளானவர் விசும்பின் கண் வெள்விடையின் மீது எழுந்து அவ்வரசனுக்கு அருள் சுரந்ததையும் மார்க்கண்டேய முனிவரை உமக்கு சொல்லுகின்றோம் என்று நந்திகேஸ்வரர் திருவாய் மலர்ந்தருளினார். இப்ப இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, அந்த பாசமுற்ற வச்சாகத பாண்டியன் சீரை வாசமாய் நவின்றோம், இனி வல்லாளனுக்கு ஈசனை மகவாக வந்து எய்தி அப்படின்னு சொல்றாரு. அதாவது அது பெருமாள் பற்றி சொல்றாரு. சந்திரசேகரமூர்த்தி ஆகிய பரமசிவனுடைய பாத கமலங்கள்ல நிறைந்த அவாவுடைய வஜ்ராங்கத பாண்டியன் சரியை சொன்னேன். இனிமேல் சேரக்குல அதிபனாகி இறப்பவருக்கு இல்லை என்னாது ஈந்து முத்திவெட்டை சார்ந்தவன் யாரு, வல்லாள மகாராஜன். அவனுக்கு அந்த அரிபிரம்மாதி தேவர்களுக்கு அவனுக்கு யாரு, அரிபிரம்மன் ஆதி தேவர்களுக்கு அரியவனாயும் பார்வதி தேவியோடும் தேவகணங்கள்லாம் பணிந்து போற்றும்படியாயும் கைலாசிகள் எழுந்து அழைக்கின்ற பரமசிவனே புத்திரனாக தோன்றி மறைந்து பின்னர் அந்த கடவுள் என்ன செஞ்சார், விசும்பின் கண் வெள்விடையின் மீது எழுந்து அந்த அரசனுக்கு அருள் சுரந்ததையும் மார்க்கண்டேய முனிவரை உமக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி நந்திகேச முனிவர் திருவாய் மலர்ந்து அழுகிறார். அடுத்த படம் 430. மணி கொழித்திடும் மாட மாளிகை தவள் சோலை திணி குளம்பர திணையொரு சிறப்பினை ஆர்ந்த கணிகையாம் அவர் கற்பனை அருந்ததி தனக்கே இணை எனச் சொல விசைக்குமா அருணயம் பதியாம். என்ன மணி கொழித்திடும் மாட மாளிகை, அதாவது மாணிக்கம், மரகதம், வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம், இந்திரநீலம், முத்து, பவளம், கட்ட நவமணி, இந்த நவமணிகளால அலங்கரிக்கப்பட்ட மாட மாளிகைகளும் ஆகாயத்தை அளவு உயர்ந்து தீஞ்சுவையான கனிகளை உதிர்க்கின்ற சோலைகளும் மலர் சோலைகளும் நிறைந்து பரிமளிக்கின்ற அருந்ததிக்கு இணையான வடிவமும் கற்பும் வாய்ந்த கணிகை மின்னார்கள் வசிக்கும் அருணாச்சலம் என்னும் தலமாம். கணிகைகள்னா அருந்ததிக்கு இணையாக கற்பும் உடையவர்கள், வடிவமுடையவர்கள், அழகிய பெண்கள் கணிகைகள் அப்படின்னு சொல்றாரு. அந்த அருணாச்சலத்துல இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாரு. அடுத்த படம் 431. இத்தகைய சிறப்பை வகித்திடும் நகருக்கு இறைவனாம் வல்லாள பூவன் சத்திய வாக்கியன் சர்க்குண யோக்கியன் தன்னுயிர் மண்ணுயிராக பத்தியாய் நாடும் பாதுகாத்திடுவோன் பகரருண் சேரன் வம்சத்தோன் அத்தனார் அடியை நித்தமும் துதித்து ஏயவர் திருப்பணி செய்ய வந்தோம். அந்த அரசனை பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி பெருமை பொருந்திய புகழை உடைய அந்த அருணாச்சல தலத்துல அந்த அரசனாகிய வல்லாள மகாராஜன் மிகவும் சத்திய வாக்கிய உடையவன், சர்க்குணம் உள்ளவன், சகல உயிர்களின் தன்னுயிர் போல் பாதுகாப்பவன், அக்னி வம்சத்தில் உதித்தவன், ஜெகதீசனாகிய அந்த பரமேஸ்வரனுடைய உபயசரண புயங்களை தினம் தினம் திரிகாலம் துதி செய்பவன், அக்கடவுள் அந்த திருப்பணி செய்யும் பொருட்டு ஒரு வடிவாய் உதித்தவன் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி சொல்றார். அடுத்த பாடல் 432. பிறர் பொருள் ஆசை அற்றவன் தனது பெண்டிரை அன்றி மற்றோரை முறையுடன் தமக்கை தங்கையர் எனவும் மொழிந்திடும் நன்னடை உடையோன் நெறியுடன் 1/6 பங்கு குடி கணிலையுடன் தரப்பெறும் புனிதன் கரைமிடற்று அன்னலால் ஆலய பணியை கருத்துகந்து இயற்று நல்லன்பன். இப்ப அந்த அரசனுடைய குணநலன்கள் சொல்றாரு. யாதாம் ஒருவன் யாருடைய பொருட்களை மேலும் இச்சை என்பதை மறந்தவன், பிற பொருள் மேல இச்சை வைக்காதவன், தன் மனைவியை தவிர மற்ற ஸ்திரீகளை தமக்கை மாறலாம் தங்கை மாறாத அக்காவும் தங்கைமாக நினைப்பவன், மனதில் பறிவு கொண்டு வசனிப்பவன், குடிகளிடத்துல 1/6 பங்கு அவனுடைய சம்பாத்தியத்துல 1/6 பங்கை வந்து வரியாக பெற்றுக்கொள்பவன், ஆலமுண்ட கண்டனாகிய அருணாச்சலேஸ்வரருடைய ஆலய திருப்பணியை மனக்களிப்போடு நடத்தும் மேன்மை பொருந்திய பக்தன் அப்படின்னு சொல்றார். அடுத்த படம் 433.
நீதியாய் புலியும் பசுவும் ஓர்துறையில் நெருங்கிய புனல் உண்டு வசிக்கும் போதனை அருளும் வேதியர் மறையை புகண்டிட யாவரும் கேட்பார் ஆதியாம் கடவுளர் நகரை அலங்கரித்து அற்புதம் செய்வார் வீதியில் புடலை தெளித்து மின்னார்கள் மேம்படு கோலமும் இடுவார். இப்ப அரச நாக்கினைப்படி புலியும் பசுவும் என்ன செய்யுது, ஒரு துறையிலே ஒரே இடத்துல தண்ணீர் இருந்தது, அது கழித்து விளையாடுது. அந்த மாதிரி விளையாடி வாசம் செய்து வரும்பொழுது வேத பாராயணங்களை உணர்ந்து உபதேசிக்கும் அந்தனர்கள் செய்கின்ற பாராயணங்களை எல்லோரும் பக்தியோட கேட்டாங்க. ஆதியாகவும் ஒப்பற்றதாக விளங்குகின்ற கடவுளாகிய அருணாச்சலேஸ்வரனுடைய திருவருளை பெரும் பொருட்டு அந்நகர் முழுவதும் வீதிகள் தோறும் வரிசையா மகர தோரணங்களும் மாவிளை தோரணங்களும் பெருஷ 10 வசங்களும் தூக்கி எங்கும் சுகந்த பரிமளத்தை வீசுகின்ற புஷ்பங்களால் அலங்கரிகள் செஞ்சு வீதிகள் என்ன செய்யறாங்க, மங்கைகள்லாம் வாசங்கமலும் ஜலங்களை தெளித்து அப்ப விசித்திரமான கோலங்களை எல்லாம் எடுக்கிறார்கள். அப்ப அந்த தெருவை எப்படி அந்த ஊரை அலங்கரிக்கிறார்கள் சொல்றாரு இந்த பாட்டில். அடுத்த பாடல் 434. மாதம் மும்மாறி சொரிந்து வேளாண்மை மாறிலா செழிப்பூர விளையும் சாதம் என்போரை அக்கணம் அழைத்தே தலைக்க சற்றுவை அமுதடிப்பார் மாதவருக்கு ஏவல் புரிந்தவர் கேட்கும் வகையெல்லாம் தந்து அருள் பெறுவார் நீதன் ஆலயத்தில் நெய்விளக்கு அமைத்து நிரந்தரம் பூசித்து வருவார். என்ன சொல்றாங்கன்னா, அந்த அரண்யபதிங்கிற தளத்துல மாதம் மாறி பொழியுது, மாறி பொழிஞ்சா மழை பொழிந்து வேளாண்மை என்ன என்னாலும் தவறாது செழிப்பாக விளைந்து வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த நகரில் யாராவது பசிப்பினியால மெலிஞ்சு வந்து புசிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டா அந்த மாதிரி கேட்டவங்க அந்த கணமே அழைத்து அவங்க சைத்திய உபசாரம் எல்லாம் செஞ்சு கைத்தல் புளித்தல் கார்த்தல் உவர்த்தல் துவர்த்தல் தித்தித்தல் அறுசுவை, அந்த அறுசுவையோடு கூடிய பதார்த்தங்களை அன்னம் படைத்து திருப்தி உபசரிக்கிறாங்க. மேலும் யாராவது தப வலிமையுடைய குணசீலர்கள் தவ வலிமை உடையவர்கள் அவங்க சொல்லுகின்ற குற்றங்களை புரிந்து அவங்க இச்சித்து கேட்ட, அதாவது ஆசையா கேட்பாங்களா வஸ்துக்கள், என்னன்னா எனக்கு பூ வேணும், இதுக்கு வேணும், சாமிக்கு பூஜை பண்றதுக்கு என்ன கேட்கறாங்க எல்லாம் குறைவில்லாமல் ஈண்டு அவருடைய அருளை பெறுவார்களாம். இது இல்லாம அந்த நீதனாகிய ஸ்ரீ அருணாச்சலன் ஆலயத்தில் எங்கும் பிரகாசம் பொருத்தத்தக்க திருவிளக்குகள் அமைத்து அந்த கடவுளை மிகவும் பக்தியோடும் பூசித்து வணங்கி பணிந்து வருவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க, எப்படிலாம் வந்து பெருமானை வணங்கி பணிவிட செய்யறாங்கன்னு சொல்றாரு. அடுத்த படம் 435. இந்த வண்ணம் இறைவன் விதிப்படி அந்த மாநகரானது இலங்கினால் எந்த சீரும் இருக்க மண் பேர் சொல்ல சந்ததி இல்லை என்று தளர்ந்தன. இவ்வளவு சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு அரசன் என்ன செய்யறாரு, சந்ததி இல்லைன்னு சொல்லி தளர்ந்து விடுறான். அதாவது இந்த தன்மையாய் இந்த வண்ணம் இறைவன் விதிப்படி, அதாவது அரசுடைய செங்கோன் முறைப்படி யாரும் குறைவில்லாமல் இந்த நகரம் செழிப்பா இருக்கும் பொழுது ஒரு நாள் மன்னனுடைய வள்ளல மகரசன் என்ன சொல்றாரு, தனக்கு ஆண்டவன் அருளால் எல்லா சிறப்பும் பொருந்திருக்க நாம எடுத்தனைத்து உச்சி முகந்து முத்தமிடுறதுக்கும் அது வசனிக்கிற, அதாவது குழந்தையோட குரல் ஒளி இருக்குல்ல, அதோடைய குரல் ஒளியை கேட்கறதுக்கும் இனிய மழலை வார்த்தைகளால நம்ம ஆனந்தம் பெறவும் நமக்கு நம்ம பேரை சொல்லவும் பிள்ளைலாம் போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப மனம் விரும்பி மிகவும் துன்பம் விடுகிறான். அடுத்த படம் 436. ஐயன் பூசையதிர் குறைவோ இந்த வைய நீதியின் மாறுலகோ அன்றி கொய்யும் மலர்களில் கோதுர செய்தனோ செய்யும் வண்ணம் என் செப்பும் அமைச்சரே. அப்ப அந்த மலர் அமைச்சரை பேசுறாரு, செப்பும் அமைச்சரேன்னு கேட்கிறாருன்னா ஜெகதீஷ் உமாமகேஷ் என்னை ஆட்கொள்ளும் பொருட்டு எழுந்திருக்கின்ற இந்த ஐயனாகிய அருணாச்சலேஸ்வரனுக்கு இந்த பேரை, அதாவது நான் என்னால் செய்யப்பட்ட பூசையில ஏதேனும் குறையுள்ளதோ அல்லது இந்த உலக நீதி நடத்ததுல அவருடைய ஆட்சி பரிமாணத்துல ஏதாவது மாறுபாடாகிய குற்றங்கள் உண்டோ, இது இல்லைனா நான் கடவுளை அர்ச்சித்து பணிபுரிக்கு கொய்த மலர் பறிக்கும் பொழுது அது ஏதேனும் குறை உள்ளதோ, நான் என்ன செய்வேன், எனக்கு அறிய எனக்கு தெரியலையே, இனி நான் செய்யும் விதி யாது, நான் என்ன செய்வேன் என்று கூறுங்கள் மந்திரிமார்களே அப்படின்னு வல்லாள மகாராஜா கேட்கிறார். அடுத்த படம் 437. அண்ணலே நம்மை ஆதரித்து ஆண்டிடும் கண்கள் 3 உடையானால் கருணையால் நன்னும் மாதுளர் யாருக்கும் நல்லன்புடன் திண்ணமாய் அறம் செய்ய சுதன் உண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அமைச்சர் சொல்றாரு, எங்கள் இறைவனே, ராஜாவை கூப்பிட்டு சொல்றாரு, நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டு எழுந்தருளி சகல புவனங்களுக்கும் கர்த்தாவாகிய சர்வாந்திரி யாமியாகி இருக்கிற திருநேத்திரதாரியான நம்ம பெருமானுடைய அடியவழி விளங்குகின்ற அருணாச்சலேஸ்வரது மேன்மை பொருந்திய கருணையினால நம்ம பதியை நம்முடைய நாட்டை நாடி வருகின்ற ஆதுரர்கள் அந்தனர்கள் இன்னும் மற்ற எவரது எதை கேட்டாலும் அவங்க இல்லைன்னு சொல்லாம அவங்க மனம் மகிழும்படி களிப்புறும்படி உள்ளன்போடு நம்ம கொடுத்தோம்னா அவனுக்கு புத்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி மந்திரிகள் சொல்றாங்க. சைவ இலப்பனாவலரிய அருணாச்சல புராணம் வல்லாள மகராசன் சருக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் பாடல் 438. சுந்தர வருணை நாதர் துலங்கும் இந்நகரின் உள்ளே வந்தவர் எது கேட்டாலும் வழங்குதும் என இப்போது அந்தரம் அளாவ நீங்கள் அழகிய துவச நாட்டி எந்த நாள் பெயர் விளங்க எழின் முரசு அறையச் செய்மின். இதுதான் அந்த பாடல். என்ன சொல்றாங்க, இப்படி வந்து மன்னர் வந்து அமைச்சர் சொல்றதை கேட்கிறாருன்னு பாக்குறது. அந்த சோமசுந்தரர்களாகிய அருணாச்சலேஸ்வரர் வாழ் இந்த பதிக்கு வந்தவங்க எந்த வஸ்து எதை கேட்டாலும் விரும்பி கேட்டா குறைவின்றி தருகிறோம் வாருங்கள் நட்டவர்களே அப்படின்னு சொல்லி கையை நீட்டி அழைக்கிற மாதிரி அந்த எல்லையில புகுந்தவர்களை, அந்த முக்கிய மாந்தர்களை இந்த கலிகால பிணி என்னும் அந்த அணுகாமல் அவங்கள ஆகாயமலை உயர்ந்து படப்படாதாரம் செய்யும்படியாய் அழகிய ஒரு துவசம் நாட்டி, ஆகாயமலை உயர்ந்த படப்படன்னு அடிக்கிற ஒரு கொடி நாட்டி, ஒரு துவசம் நாட்டின கொடி அதுல எங்கனும் சிறக்கும் பொருட்டு இடிமுழக்கம் போல் பேரொழியை காட்டும் முரசடித்து செய்யுங்கள், எல்லோருக்கும் இதே முரசடித்து அருளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கொடி கட்டி முரசடித்து அந்த மரங்கள் எல்லாத்தையும் கை நீட்டி வாங்கன்னு கூப்பிட்டு அவங்கள பிணி அணுகாமல் அந்த உரத்தை அந்த ஆகாயமே உயர்ந்த அளவுக்கு எல்லாம் செஞ்சு அவங்க எல்லாத்தையும் வரவேற்று என்ன வஸ்து கேட்டாலும் எந்த பொருள் கேட்டாலும் விரும்பி கேட்டதை குறைவின்றி தருகிறோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி முரசு கொட்டி அறிவிக்க சொல்லி மகாராஜா சொல்கிறார். அடுத்த பாடல் 439. தாத்திரி முற்றுநர் சீர் தலைக்கும் என் கோனே கேன்மோ சாத்திரம் போலும் ஈச தாடிடும் தொண்டர் முப்பர் தோத்தி விரவலோர் தோன்றிய வண்ணம் ஈய பாத்திரரோ நாம் என்று பகர்ந்தனர் அமைச்சரானோர்.
என்ன சொல்கிறாங்கன்னா, மந்திரிமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நெடிய கடல் சூழ்ந்த உலகம் எங்கும் உங்களுடைய பெருமையை விரிய செய்த எங்கள் அரசே கேளீர். ரிக்கு, யாசர், யஜுர், சாமம், அதர்வனம். ரிக்கு, யஜுர், ரிக்வேதம், யதுர்வேதம், சாமவேதம், அதர்வனம். இந்த 4 வேதங்களும் 6 சாஸ்திரங்களும் புகழ்ற மாதிரி அந்த உமாமகேஸ்வருடைய அருணாச்சலேஸ்வரியோ உபய சரணாபயங்களை பணியும் மெய்யன்பர்கள், அவங்க தபோ மகிமையுடன் அந்த விருத்த தோத்திரம் செய்யும் பாவலர்கள் எல்லாரும் முதல்ல மனசில் தோன்றிய வண்ணம் அளித்து அவங்களை கழிப்படை செய்யும்படியாக நாங்கள் பாத்திரரோ நாங்கள் அது செய்கிறோம் அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக இதை செய்கிறோம்னு சொல்லி மந்திரிமார்கள் மொழிகிறார்கள். அடுத்த பாடல் 440. பூவிலா பொருளை கேட்கப் போகுமோ கேட்கில் அவ்வாறு யாவராயினும் தானல் காரதலார் புகன்ற வண்ணம் தீவிரமாக செய்வீர் என துவசத்தை நாட்டி தேவ நாடளவு மோங்கச் செய்ய முரசு அறிவித்தாரால். இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு சொல்கிறாரு. என்ன செஞ்சாங்கன்னா, இந்த உலகின் கண் இல்லாத பொருளை கேட்க வராங்களா, அந்த மாதிரி கேட்டாலும் யாராலும் எத்தனை வாய்ந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அதனால நான் உங்களுக்கு உரைத்த உதியின்படி ஒப்பனம் செய்வீர்கள் என்று அவங்க அறைந்த மொழியை கேட்டு வந்து என்ன செய்கிறாங்க, தோசனா கொடி நாட்டி வானுலக அளவும் மானத்தையே 8 அளவுக்கு பேர் ஒளி முழக்கம் எட்டும்படியாக அந்த ஜெயமுரசை அறிவிக்கிறார். ஜெயமுரசனா வெற்றி முரசை அறிவித்து என்னத்தை கேட்ட போகிறாங்க, உலகத்தில் இல்லாத கேட்டுவாங்களா, அப்படி கேட்டாலும் நம்ம வந்து அவங்களுக்கு உதைத்த விரிப்படி என்ன வேணால் ஒப்பனம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த மொழியை கேட்டு மந்திரிகள் வந்து முரசு அறிவிக்கிறார்கள். அடுத்த படம் 440. நாதன்வான் அருணை நகரில் வேந்தன் ஆட்டிய தோசத்தை ஓர்ந்து பூதலத்துள்ள விருத்தர் காவடிக்குள் பூரியருடன் மகாசிரேஷ்ட மாதவர் மறையோர் ஜோகி சங்கமர்கள் வானர் கலியாசகரியாரும் நீதமாய் திரளாய் எய்தி அந்நேர் கனிலை பெறப்பரிசினை அடைவார். அதாவது நாதனாகிய ஜெகதீசன் ஸ்ரீ அருணாச்சலேசன் வாழும் அந்த அருணையம்பதியின் கண் அந்த வல்லாள மகாராசனால் தர்மகொடி நாட்டியிருப்பதை கேள்வியுற்று இந்த நெடிய கடல் சூழ்ந்த வயலில் இருக்கிற எல்லாரும் விருத்தர்கள், காவடி கொண்ட எளியோர்கள், சிறந்த மாதவத்தவர்கள், பிராமணர்கள், ஜோகிகள், ஜங்கமர்கள், பாவலர்கள், கலைக்கூத்தர்கள், யாசகர்கள் யாவரும் பக்தியோட கூட்டமாக கூடி வந்து தத்தமுடைய வறுமை நீங்கும்படியாக வேண்டியவைகளை குறைவின்றி அரசனிடம் பெறுகிறார்கள். அடுத்த படம் 442. வதுவை செய்ய பொன் வேண்டி வந்தோருக்கு 1000 பொன் வழங்கி பின்னும் கொதுவை மனை நிலம் பணிதி கொற்றவனே அதை மீட்டுக் கொடும் என்றோருக்கு அத்ததியில் 2000 பொன் தந்து அவரை மகிழச் செய்து அதன் பின் அங்கு முதுமறையோர் உபநயனம் முடிக்க என்றால் அவருக்கு நிதி 300 ஈவான். அப்ப யாருக்கு எவ்வளவு கொடுத்தான்னு சொல்றாரு. விவாகம் செய்து கொள்ளணும் அப்படின்னு அவரோட அரசன் வந்து கேட்டவங்களுக்கு மனம் திருப்திப்பட 1000 பொண்ணு கொடுக்குறாரு. அப்புறம் ஆபரணம், அந்த மண் மனை இதெல்லாத்தையும் நாங்கள் ஈடு வச்சு இது வரைக்கும் கடன் வாங்கியிருக்கோம், அதை மீட்டுக்கணும், அது எதுவும் இல்லாமல் மூழ்கி போகுது அப்படின்னு சொன்னதுக்கு இப்படி ராஜாதிராசராக இந்த கோவே தேவரீர் அதை மீட்டு செய்யப்பட்டு திருவருள் சுரங்க அப்படின்னு கேட்குறா. அது மிக புண்ணியம் பணிஞ்சு அந்த மாதிரி கேட்டவங்களுக்கு அந்த கடமை 2000 பொன் கொடுத்து அவங்க மனமகிழ செய்கிறாரு. அதுக்கப்புறம் வேத ஆகமங்களை உணர்ந்த பெரிய அந்தனங்களாம் வந்து அரசனை ஆசீர்வதிச்சு மகராசனை உபநயம் நடத்துறதுக்காக எனக்கு பணம் வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு 300 பொன் அப்படி கொடுத்து எல்லோரையும் மகிழ செய்கிறான் அரசர். அடுத்த பாடல். ஆலயத்தில் உற்றமணி மண்டபமும் சூழ்மதிலும் அவமாம் தம்மை கோலமுறை அமைப்பதற்கு இறைவனே திரவியங்கள் கொடுப்பாய் என்ன சீரமுடன் 20,000 பொன்னும் தந்து சீர் செய் என்றான். பின் ஞானமதில் மடம் தர்மம் செய்ய 50,000 பொன் நல்கினான். அது அருணாச்சலேஸ்வரர் எழுந்து வைக்கிற படியாகி அந்த கோயிலில் நவமணிகளாலும் சந்திரகாந்த கற்களால் அமைத்து பிரகாசம் பொருந்திய மண்டபங்கள், அப்புறம் செஞ்சுடக்கிற சூரியனும் சாஞ்சி ஒதுங்கி போக முடியாது ஆகாய தளவன மேகங்கள் தவளும் சுற்றுமதில்கள் இந்த மாதிரிலாம் கிளப்பட்டிருக்கப்படியால அதெல்லாம் திருந்த செய்யணும், அதுக்கு நீ பொருளை செய்யணும் அப்படின்னு கேட்டா அரசன் என்ன செய்யறாரு, நனிபக்தியோட அந்த ஜெகதீசனுடைய திருப்பணி நிறைவேறும் பொருட்டு 20,000 பொன் கொடுத்து சீர்திருத்தம் செய்து அப்புறம் அப்படி கொடுக்குறாரு. அப்புறம் உலகத்தில் புது மரம் நிறுவ போகிறோம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு 50,000 பொன் கொடுக்குறாரு. அப்போ சிதறப்பட்ட மதில்களை சரி பண்ணுவதற்கு 20,000 பொண்ணு கொடுக்குறாரு, புது மடம் அமைக்கிறதுக்கு 50,000 பொண்ணும் கொடுக்குறாரு. அடுத்த படம் 444. அந்த அகற்கும் சங்கமர்க்கும் முடவர்க்கும் சோதிகற்கும் ஆபத்து என்று வந்தவர்க்கும் ஆதுலர்க்கும் மாறாத சஞ்சலத்தால் வறுமை நோயால் நொந்தவர்க்கும் சொல்லும் இன்ன மற்றவர்க்கும் தினம் தினமும் நுவன்றவாறு சந்தமொடு பரிசு அளித்தல் நாரதரும் ஓர்ந்து அங்கன் சார்ந்திட்டாரால். இந்த மாதிரி சங்கமர்கள், முடவர், கண்ணில்லாதவர்கள், ஜங்கமர்கள், கர சரணாதி சரணாதினா கை கால் இல்லாதவங்க, ஜோகிகள், வினை வழியால் வெவ்விய ஆபத்து நேர்ந்தவர்கள், ஆதுலர்கள், கெடாத துன்பத்தை தரித்திரம் எப்பவும் துன்பத்தில் தரித்திரத்திற்கு பிணியால மெலிந்து மனம் வந்தவர்கள், இன்னும் எல்லாருக்கும் சொல்றபடியா சகல யாசர்களுக்கும் சதா காலம் அவங்க விரும்பியவனா மனக்களிப்போட உதவி செய்யறதை பார்த்து இதை நாரத மகாமுனிவர் கேள்விப்பட்டு அந்த வல்லாள மகாராஜ இடத்துக்கு வராரு. மிகுந்த கருணையோடு எழுந்தருளி வந்தார். அடுத்த படம் 445. மாதவ முனிவர் அங்கு வந்ததை மன்னன் ஓர்ந்து காதல் கொண்டு அமைச்சர் சூட கடிதி விற்ற திசை விட்டு பூதலன் எதிர் சென்றேத்தி புனிதனை அழைத்து வந்து ஏதமில் பீட நல்கி எழுந்த பின்னி அம்புவானாள். அதாவது என்னன்னா, அந்த மகாதபோதனாகி நாரத முனிவர் வரவேற்பு வந்து காவலாளிகள் மூலமா வந்து சொல்றாங்க. அதை கேட்டவுடனே மல்லாத மகாராஜா ரொம்ப அன்போட தன்னுடைய அரியாசன் பற்றி எழுந்து மந்திரி இந்த சேர்வகாரங்கள் எல்லாம் கூட சூழ்ந்து வரும்படியாக அரசன் எதிர் சென்று பணிந்து எங்களை ஆட்கொள்ளும்படியாக அதை தமிழ் ஆட்கொள்ளும் பொருட்டு திருவருள் சுரந்து எழுந்தள்ளி வந்த மாதவமே புண்ணிய பொருளே பன்னூரும் தெருளே அப்படின்னு சொல்லி அவரை விதித்து துடித்து பெரிய ஆனந்தத்தோடு அழைத்து வந்து குற்றமற்ற மணிகளால் அலங்காரம் பெற்ற அந்த பொறுப்பீடத்தை அளித்து அதில் எழுந்தருளிய பின்னர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு மகாராஜா. சைவ எல்லப்பனாவளி அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் வல்லாள மகாராஜா சர்க்கம் பாடல் 446. அயன் தவத்தினில் உதித்தே அழகிய கரத்தில் வீணை வியமுற கொண்டு பாடும் மேன் முனிவரனே தாங்க நயமுடன் ஆயன் மீது நாட்டமுற்று எழுந்த செய்தி தயையுடன் அழுக என்ன தாபதர் இசைப்பதானார். அப்ப
இவர் சொல்றார், நாரதம் இவர் சொல்ற மாதிரி, அதாவது சிருஷ்டிகர்த்தாகிய பிரம்மன் அவருடைய தவ மகிமையால உதித்து சரோருகம் போல அழகிய காத்துல வீணையை வைத்து அது வீணை இறங்குகிறது. அவர் கானம் செய்கின்ற மேன்மை பொருந்திய முனியே அப்படின்னு சொல்றாரு. நாரதரை பார்த்து மகாராஜா என்ன சொல்றாரு, பிரம்மனுடைய வலிமையை அவருடைய தபத்தால் நீ உதித்த கையில சரோருகம் அப்படிங்கிற அழகிய காலத்துல வீணை இருக்கு, இதை வைத்துக் கொண்டு கானம் செய்து கொண்டே இருக்கின்ற மேன்மை பொருந்திய முனியே அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து வெடிக்கிறார். தாங்கள் நாயும் கடையாகிய பேரையன் மீது, அதாவது நாயை விட அடி கடையா இருக்கிற எண்ணிட்ட போய் கருணை கொண்டு எழுந்தரடி நீங்க வந்த சங்கதி என்ன, அதாவது நீ அருள் செய்யணும், நீங்க அதான் என்ன காரணமா நீ வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கறது தான் இப்படி சொல்றாரு. நீங்க அருள் செய்யணும்னு சொல்லி பழிந்து நின்ற அந்த வல்லாள மகாராஜா பார்த்து நாரத முனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு அடுத்த பாடல் 447. தலத்தின் மேன் மகிமையுற்ற தாவதர் புகழும் மாவை ஐம்புலத்தினை வென்ற மோனர் புகழும் மூவகையுள் வன்னி குலத்தினில் வரும் மன்னா நின் கோதிலா தர்மம் கேட்டு அந்நாத்தினை அறிய வந்தோம் நவிண்டிடாய் என உரைப்பான். அது என்ன சொல்றாருன்னா, இந்த புவனத்தில் இந்த உலகத்துல மகா மகிமை பொருந்திய முனிவர்கள் எல்லாருமே புகழுமாறு அந்த ஐம்புல நுகர்ச்சிகளையும் வென்று அந்த சின்மயானந்தத்தை பொருந்திருக்கின்ற அந்த புண்ணியர்களால் சொல்லப்பட்ட சோம சூர்யாக்கினி அப்படிங்கிற முக்குலத்தாருள் அக்னி வம்ச சத்திரிய குலத்தில் உதித்த அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ராஜா பத்தி பெருமை எப்படி சொல்றாருன்னா, இந்த புவனத்துல உலகத்துல மகா முனிவர்களும் புகழ்கிறாங்க, ஐம்பது நுகர்ச்சிகளை வென்ற சின்மயானந்தர் அப்படின்னு சொல்ற அந்த சின்மயானந்தத்தை பொருந்தி இருக்கின்ற அந்த புண்ணியர்களால் சொல்லப்பட்ட அந்த புண்ணியர்களால இது சோம சூர்யாக்கினி அப்படின்னு சொல்ற அந்த முக்குலத்துல அந்த அக்னி வம்சத்தை, அப்ப சோம சூர்யாக்கினி என்னும் முக்குலத்தார் அரசருள் அக்னி வம்ச சத்திரிய குலத்தில் உதித்த குற்றமற்ற மகாதானத்தின் பெருமையை கேள்விப்பட்டு உன்னுடைய பெருமையை கேள்விப்பட்டு அந்த நிமித்தத்தை அது எப்படி செய்யறேன்னு அறியறதுக்காக நாங்க இங்க வந்தோம், அதனால உன் கருத்தை சொல்லுவாயாக அப்படின்னு கேட்கிறாரு நாரத மாமுனிவர் அரசனை பார்த்து. இப்பொழுது அரசன் சொல்லுகிறான் அடுத்த பாடல் 448. மனுமுறை அறிந்த தாபதர் புகழும் மாதவ முனிவரே கேண்மோ, தனியில் என் ஆசை தரங்கவும் என் பேர் சாற்றவும் மகவிலனதால் பனிமலர் குழலால் பாகனார் தொடும்பர் பரிவுடன் கேட்டவை மண்மேற் கனிவுடன் அறுக்கத்து வசமது உயர்த்தேன் கடவுளின் செயல் அறியேனே. என்ன சொல்றாருன்னா, மனுமுறை அறிந்த தாவதர், அதாவது வேத சாஸ்திரம் வந்த முனிவர்கள் இந்த புகழ்கின்ற மகாதவ பலத்தை உடைய மாரதமுனியே சொல்கிறேன். என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆளுகை, அதாவது என்னுடைய அரசாங்கத்தை இவருக்கு அப்புறம் யார் எடுத்துக்குவாங்க தாங்கிக் கொள்றதுக்கும் என் பேரை சொல்றதுக்கும் எனக்கு மைந்தன் இல்லை, குழந்தை இல்லை, அதனால நான் மனம் மெலிந்து ரொம்ப வருத்தப்பட்டு யாரு பூங்குழலால் இன்னும் உமா மகேஸ்வரி பாகன் யார் பெருமானை அருணாச்சலை சொல்ற அடியார்கள் என்னென்ன அவங்க ஆசைப்பட்டு இச்சித்து கேட்டவைகளை எது ஆசைப்பட்டு கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லாம இந்த கொடுக்குற ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டு அதை தோசமும் நாட்டி வருகிறேன், அது தினமும் அதை செஞ்சுட்டு வர்றேன். அப்போ நம்ம ஆட்கொண்டு கடவுளுடைய திருகுணம் யாதோ அறியேன் அப்படின்னு சொல்லி வல்லாளமாரே சொல்றாரு. இதான் செஞ்சுட்டு இருக்கேன், பெருமானுடைய கருணை என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 449. திருவுயர் தர்ம நடத்துவர் மகிமேற் சேரை பெறுவர் என்றே நற்தர்ம நூல்களினும் செப்புவது அன்றி தக்கவரும் புகழ்வதனால் பெருகு மா நதியும் மதியமும் தடையில் பெட்புடனும் எல்லாம் காக்கும் உற்றெல்லாம் காக்கும், அதாவது உற்று எல்லாம் காக்கும் குருபரன் அருளார் புழவியும் உண்டாம் கொற்றவா செலவிடை தருவாய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாதமுடி என்ன சொல்றாருன்னா, அழகின் கோயில் 32 அறங்களையும் இறப்பவர்களுக்கு 32 அறங்களையும் எதை கேட்டாலும் இறப்பவர்கள் கேட்கறவங்களுக்கு இல்லை என்னாவது அந்த கொடுக்குறவங்க மண் மீது என்ன செய்வாங்க, புத்திர வாக்கினை பெறுவார்கள் அப்படின்னு ஆகம சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அதனால எங்கும் பரவி இந்த மகா பெருமை பொருந்திய இந்த கங்கையும் 3ஆம் படி சந்தனையும் சடையில் தரித்து இந்த தாபராது 84,100,000 ஜீவபேதங்களை யோனி பேதங்களை படைத்து அளிக்கின்ற பரமசிவன் அவர்களால் நீ கட்டாயம் மக்கள் பேர் பெறுவாய், எனக்கு செலவு தருவாய்னா எனக்கு செல்ல விடை தருவாய்ன்னு கேட்கிறார் அரசனே அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் விடைபெற்று செல்கிறார். அடுத்த படம் 450. மன்னவன் நீதிதனை கைலை வளர் பரமனுக்கு வழங்க வேண்டி துண்ணுமுனி காதலுக்கு செல்லுகையில் சிவகணங்கள் துதித்து நிற்க முன்னிலங் குஞ்சங்கரனை நாரதனும் பணிந்து பின்னர் முனிவர் சூழ சென்னி மதி அணிந்த பிரான் திருக்கோலம் கண்டி இறைஞ்சி செப்புவானானான். இப்ப என்னன்னா, அந்த வல்லாள மகாராஜனுடைய நன்மார்க்கத்தையும் அவருடைய தர்ம பரிபாலனத்தையும் கையில இருந்திருக்கல பார்வதி சமேதராக பரமசனுக்கு தெரிவிக்கும்படியாக எண்ணம் கொள்கிறார் நாரத முனிவர். அது என்ன சொல்றாரு, அந்த சிரேஷ்ட மன்ற முனிவர் ஆசையோட செல்லும் பொழுது அங்க அநேக சிவகணங்கள் அவர் அடிபணிந்து துதித்து நிற்குது. முன்ன பிரகாசித்து கட்டளை வைத்துக் கொண்டிருக்கிற 2ஆம் சங்கரன், அதாவது பெருமானுக்கு அடுத்தவராகிய நந்தி தேவரை பணிந்து பின்பு மகா தபோதரனும் தேவர்களும் முனிவர்களும் எல்லாம் புடை சூழ உமையோட இடைப்பாகத்துல விளங்கன அம்மை தோன்ற அந்த கொழுவிற்றிருக்கின்ற சிவபெருமானுடைய திருக்கோலத்தை கண்டு சாஷ்டாங்கமாய் பணிந்து எழுந்து போற்றிய நாரத முனிவர் சொல்கிறார். அப்ப இவரிடம் அரசன் விடைபெற்றுக் கொண்டு நாரத மகாராஜா நேராக கைலை சென்று அங்கே கைலை எப்படி இருக்குன்னு சொல்றாரு வர்த்தியா. அதாவது அங்கே எண்ணம் கொண்ட முனிவர் செல்லும் பொழுது அநேக சிவகணங்கள் பணிந்து தூத்துக் கொண்டிருக்கின்றன. கட்டளை வைத்திருக்கின்ற நந்திதேவரை வணங்கி செல்கிறார். முனிவர்களும் தேவர்களும் புடைசூழ உமையம்மை இடபாகத்தில் கொண்டு வீட்டிருந்த பெருமானை கண்டு சாஷ்டாங்கமாக பணிந்து எழுந்து நாரத முனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்த பாடல் 451. தேசின் மிகு கைலையில் வாழ் தேவாதி தேவே நின் திருத்தாட் போற்றி மாசின்றி விளங் கருணை அம்பதியின் வல்லாள மன்னன் என்போன் ஓசை பெற அச்சுதன் வேண்டி கொடிநாட்டி உடையுள்ளோர் வந்து கேட்கும் பாசமுடன் எதையேனும் தருவன் என்று பறைசாற்றும் பண்பை கேண்மோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாரதமுனி என்ன சொல்றாருன்னா, இந்த பிரகாசம் பொருந்திய கைலையில் வீட்டிற்கும் தேவதேவனே உனது உபயச்சரணங்கள் போற்றி அப்படின்னு முதல்ல அவர் துதிக்கிறார். இப்ப பூலோகத்துல குற்றமற்று விளங்குகின்ற அருணேபதி, அதாவது அருணாச்சலத்துல
தலத்துக்கு இறைவன் யார்? தலைவன். தல்லால மகாராஜா என்பவன் தன் பெயர் விளங்க செய்வதற்காக ஒரு புதல்வனை வேண்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, யாவர் எப்பொருளை விரும்பி கேட்ட போதிலும் அன்னவர் திருப்தி அடையும்படி தருகிறேன் அப்படின்னு சொல்லி கொடி நட்டு கொடி போட்டு பறைசாற்றி இந்த மாதிரி நடத்தி வர்றான். இந்த பெருமையை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி, பெருமையை கேடும் எந்தையே அப்படின்னு சொல்லி பின்னால் இன்னும் சொல்றாரு நாரதமுனிவர். அடுத்த பாடலில் என்ன சொல்றாரு பார்க்கலாம். 452. நீதியை வளர்ப்போன், உண்மையை காப்போன், நெறிமுறைகளில் பிறலாதோன், கோதினை களைந்த அறம் என்னும் உருவாய் கோலையத்து உதித்த நற்பூவன், பூதலத்து உயிர்கள் யாவும் தன்னுயிர் போல் புந்தியுட் கருதி ரட்சிப்போன், ஆதியே நீ பதமன துணை என்று அனுதினமும் தொழுது வாழ் அன்பன். என்ன சொல்றான்னா, நன்மார்க்கத்தை நீடும்படியாக வளர்க்கிறவன், சத்தியத்தை காப்பாற்றத்தக்கவன், கொடுங்கோல் விதி பிசகாதவன், பாவங்களின் இருளை துரத்தி எழுந்த மதிப்போன்ற தர்மமாகிய ஒளியே உருவம் கொண்டு உலகின் கண் ஜனித்த மேன்மை பொருந்திய அரசன். அந்த அரசனுடைய போல எப்படி சொல்றாருன்னா, அங்கே கொடி போட்டு நற்றி பறைசாற்றி அவன் செய்கிற பெருமையை கேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நல்ல தவிர நீடு வளர்ப்பவன், நல்ல மார்க்கத்தை நல்ல வழிவழியாக வளர்ப்பவன், சத்தியத்தை காப்பாற்றுகிறவன், செங்கோளுடைய விதியை பிசகாதவன், நீதி வலுவாது ஆட்சியவன் அப்படி சொல்றாரு. பாவங்கள் என்னும் விரலை துரத்தி எழுந்த மதி போன்ற தர்மமாகிய ஒளியே உருவம் கொண்ட மாதிரி இருக்கிறவன், அப்படி உலகின் கண் கணித்த மேன்மை பொருந்தி அந்த அரசன். அப்புறம் அதுவும் இல்லாமல் பூமியில் வாழ் மண்ணுயிர் யாவும் தன்னுயிர் போல மனதில் எண்ணி ரட்சிப்பவன், எல்லாரையும் காப்பவன், அரசனாக இருப்பவன், அடியவருக்கு எளியவன், ஆதிய கடவுளாகிய தங்களது சரண கமலங்களின் மனதை பொருத்தி சதா காலமும் பணிந்து துதி செய்து வாழ்ந்து வரும் மெய் தொடும்பன் அப்படின்னு சொல்றார். அந்த அரசன் என்ன செய்றாரு, யார் வணங்குறாராம், பூமியில் வாழும் மண்ணுயிர் யாவும் தன்னுயிர் போல மனதினை ரட்சிக்கும் பெருமானை, அடியவருக்கு இறைவனாகிய அருணாச்சலத்தை, ஆதி கடவுளாகிய அவருடைய சரண கமலங்களை மனதை பொருத்தி சதா காலமும் பணிந்து துதி செய்து வாழ்ந்து வருகின்ற மெய்த்தொடும்பன் அப்படின்னு சொல்லி நாரத மகாபலிவர் பெருமானை பரவி கூறுகிறார். சைவ எல்லப்ப நாவலருடைய அருணாச்சல புராணம் மூலம் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் வல்லாள மகாராஜன் சருக்கம் பாடல் 453. வந்த மாமுனிவன் கூறும் வாய்மையை ஈசன் ஓர்ந்து அந்த வல்லாளன் தன்மை யாமும் கண்டறிவோம் என்றே சிந்தை செய் முனிக்கும் மற்ற தேவர்க்கும் இருடிகட்கும் தந்தம் ஆசிரமம் புக்கச் சாற்றினான் அல்லான் தன்னேர். அந்த மாதிரி வல்லாள மகாராஜோட பெருமை நாரதமுனிவர் சொல்றதை கேட்டுட்டு பெருமான் என்ன சொல்றாருன்னா, அந்த அரசனுடைய தன்மையை நானும் கண்டறியணும் அப்படின்னு மனசை நினைச்சிட்டு அந்த துதி செய்து நிற்கிறாங்கல்ல எல்லாரும் முனிவர்கள் தேவர்கள் இருடிகள் அவங்க எல்லாரையும் அவங்க இருப்பிடம் போய் சேருங்க அப்படின்னு சொல்லி திருவாய் மலர்ந்து அழுகிறார் தனக்கு நிகர் இல்லாத அந்த உமா மகேசர். அடுத்த பாடல் 454. அக்கணம் கைலைநாதன் அழகை கோன் தனை அழைக்க திக்கலாம் அடிக்க அவனோன் திரண்ட பொற்குவியல் தாங்கி அக்கர வணிந்த வீசன் அற்பதம் வந்து போற்ற செக்கர் மேனியனும் ஆங்கு சில மொழி அருளலுற்றான். என்ன சொல்றாங்கன்னா, அந்த கணமே என்ன செய்யாரு, கைலாசபதியா பரமசிவன் என்ன செய்யாரு, அழகாபுரிக்கு இறைவன் யார், குபேரன், அவனை வரும்படியாக கட்டளை இருக்கிறார். கட்டளையிட்ட மாத்திரத்தில் என் திசையும் மதிக்கும்படியாக அந்த அரசன் அளவிறந்த பொற்குயிரோடு பிரயாணப்பட்டு இந்த அக்குமணிகளாகிய உத்ராட்ச மாலைகளையும் சர்ப்பங்களையும் அப்புறமா அணிந்திருக்கிற பெருமான்ட்ட வந்து அடிபணிந்து போற்றி நிற்கிறான். அப்படி நிற்கும் போது இந்த செவ்வானம் போன்ற அந்த தேக காந்தி தேக ஒளிமிந்த தேகத்தை உடைய பரமசிவன் என்ன செய்கிறாரு, சில வசனங்களை அருளுகிறார், சில வார்த்தைகளை கூறுகிறார். அவர் என்ன கூறுகிறார் என்று அடுத்த பாடலில் பார்க்கலாம். 455. அழகையாள் அரசே ஏனான் மரணயம் பதிவாள் வேந்தன் முலம் உறுதியை சோதிக்க உண்ணியபடி யான் ஈயும் வளமுறு சீடனாகி மா நதியுடன் எம்மோடு புலகமாய் வருக என்று புகண்டனன் கைலைநாதன். அப்ப என்ன சொல்றாரு, கேடும் அழகாபுரிக்கு இறைவனே, அதான் அழகையாள் அரசே அப்படின்னு கூப்பிட்டு புவனத்தின் கண் நாம் அரணையம் பதியில் வாழும்படியாக நம்ம இந்த புவனத்தில் இருக்கிற அரணையில வாழும்படியான அந்த வல்லாள மகாராசனுடைய மன வலிமையை நான் சோதிக்கணும். அப்படின்னு சோதிக்கணும் நான் என்ன கொண்டிருக்கேன். அதனால என்ன செய்யற, நீ வந்து என்னுடைய சீடனா வந்து சிறப்பான சீடனாக வந்து அளவிறந்த தனங்களோடும் என்னோட மனமகிழ்ந்து நீ வரணும், நீ வரக்கடவை அப்படின்னு சொல்றாரு. யாரு, கைலாதிபதியும் திருநேத்திரதாரியுமாக விளங்குகின்ற அந்த ஜெகதீசன் இந்த மாதிரி அந்த குபேரனிடம் கூறுகிறார். அடுத்த பாடல் 456. மால் அயன் இருவர் கண்டு மனதில் என்றும் இல்லா மால் கொளவும் பராரும் மலர்மடை சொழிய வேத நூல்கள் உன் துதிக்க யார் நுகழ்தற்கரிய மாதோர் பாலொளிர் பரமன் யாரும் பரவும் சங்கமராய் நின்றார். என் பொருள் என்னன்னா, மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனும் கண்டு மனதில் ஒரு நாளும் இல்லாத மகிழ்ச்சி கொண்டு போற்றுகிறார்களாம். எப்படி, மாலையன் இருவர் கண்டு மனதில் என்றும் இல்லா மால் கொளவும், அப்ப என்றுமே இல்லாத மகிழ்ச்சி கொண்டு அவரை போற்றுகிறார்கள். தேவர்கள் மலர் மாறி பொழிகிறார்கள், வேத ஆகமங்கள் துதிக்கின்றன. யாவராலும் சொல்லுதற்கு அரிய உமா மகேஸ்வரின் ஒரு கூறாய் விளங்கும் பரமசிவன் சகலரும் பணியும்படியாக சங்கமராய் வேடம் கொண்டு நின்றார். சங்கமன்னா என்ன, அடியார்கள் வேடம் கொண்டு நிற்கிறாரு பரமசிவன். உமா மகேஸ்வரன் ஒரு கூறாய் விளங்குகின்ற பரமசிவன் அப்படி நிற்கிறாரு. எல்லாரும் வேதங்கள் துதிக்கின்றன, தேவர்கள் மலர் மாறி பொழிகிறார்கள், மாலும் பிரம்மனும் மிகவும் மகிழ்ச்சி கொண்டு நிற்கிறார்கள். அடுத்த பாடல் 457. தேவுரை கைலை வாழும் திருவுயர் சிவகணங்கள் யாவும் எம்மை அன சீர் அருளினால் ஆண்டியானார் பூ உலகினில் வல்லாளன் பெருந்து மல்லாளர் பொருந்து நற்பதியை நாடி கோமுறையோர் கொண்டாட கூட்டமாய் வருவதானார். இந்த மாதிரி இந்த பரமசிவன் வாழ்கின்ற கைலாசங்களில் வாசம் செஞ்சுட்டு இருக்கிற எல்லா அழகிய சிவகணங்கள் எல்லாம் என்ன செய்யுது, எனது கருணா பிரகாசத்தினால் கருணையில பெருமானுடைய கருணையினால ஆண்டிகள் உருவம் கொண்டு அந்த சிவகணங்கள்லாம் ஆண்டிகளாயிடுச்சு. உலகின் கண் இணையில்லாத கீர்த்தியை வகித்து பிரகாசி கொண்டிருக்கும் வல்லாள மகாராசன் வாழும் பதியை நோக்கி ராஜநீதி ஓர் கொண்டாடி பணியத்தக்கதாக குருமூர்த்தமாய் எழுந்தளிக்கும் சிவபெருமானை சூழ்ந்து வந்தார்கள். அப்ப பரமசிவன் வாழுகின்ற அந்த கைலாசத்தில் இருக்கிற சிவகணங்கள் எல்லாம் பெருமானுடைய கருணையினால என்ன செய்து ஆண்டிகள் உருவம் கொண்டு உலகின் கண்ணில் இணையில்லாத கீர்த்தியை கொண்டுள்ள அந்த வல்லாள மகாராசன் வாழும் பதியை நோக்கி ராஜநீதியை கொண்டாடி பணியத்தக்க குருமூர்த்தமாய் எழுந்தளிக்கும் சிவபெருமானை சூழ்ந்து வந்தார்கள். அப்ப சிவபெருமான் எப்படி இருக்காரு, குருமூர்த்தமா இருக்காரு.
ராஜநீதியெல்லாம் கொண்டாடி பணியத்தக்கதாக இருக்குது அந்த வேடம். சிவபெருமானை சூழ்ந்து எல்லோரும் வல்லாள மகராசனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழும் பதியை நோக்கி வருகிறார்கள். அடுத்த பாடல் 458. கற்பனையில் உயர்ந்தும் கணவனை இறைபோல் கருதாய் ஒருவரும் இல்லையே, பொற்புறு மைந்தர் இல்லையோ, பசிக்கு போசனம் அளிப்பவர் இல்லையோ, விற்பனம் உடையவர் அரசர்கள் இல்லையோ, வியப்புடன் எங்களை கூப்பி கற்பனையோடு அமுதனை படைக்கும் கண்ணியர் இல்லையோ என்பார். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கற்பினில் அருந்ததை போல மிகுந்த கற்பனையுடைய தத்தம் கணவனையே தெய்வமாக பாவித்து நடக்கின்ற தாய்மார்கள் ஒருவரும் இல்லையா, அழகிய பெருமை வாழ்ந்த வாய்ந்த மைந்தர்கள் இல்லையா, அடியார்கள் பசி வேலை அறிந்து அன்னம் கொடுப்பார் இல்லையா, மண்நிதியோடு கூடிய அரசர்கள் இல்லையோ, சந்துஷ்டியாய் எங்களை தொழுது அழைத்து கொண்டு போய் பக்தி ரசத்தோடு அன்னம் பாலிக்கும் கண்ணியர்கள் இல்ல கண்ணியமிக்கவர்கள், அந்த கண்ணியர்களும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டே போறாங்க போற வழியில. இப்ப எல்லாரும் அங்க போய் சிவபெருமான் சொல்லிட்டு வர்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்க தெய்வம் ஒரு தாய்மாரும் இல்ல, மைந்தர்கள் இல்ல, அன்னம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல, அரசட்ட போய் எங்களை கூட்டிட்டு போய் பக்தியோட அன்னம் பாலிக்கிற அந்த கண்ணியம் இருந்தவர்களும் இல்லையோ அப்படின்னு சொல்லி கூறுகிறாரு. அடுத்த பாடல் 459. பொன் அழித்தாலும் வேண்டுவதில்லை நற்பூஷணம் திறனும் யாம் வேண்டோம், துண்ணு மாமணி கனல்கினும் விரும்போம், தொங்கு முத்தாரமும் கருதோம், மன்னர்கள் செங்கோல் அரசினை எமக்கு வழங்கினும் மனம் அதில் இல்லை, அன்னம் மீண்டு எம்மை ஆதரிப்பாரேல் அன்புடன் உண்ணுவோம் என்பார். இப்ப அந்த அடியார்கள் என்ன சொல்றாங்க, சுத்தி வரவங்களாம் அவங்களாம் இப்ப சொல்றாங்க, செம்பொன் அழித்தாலும் நாங்கள் விரும்ப மாட்டோம், ரத்தினங்களை அழுத்தி இலகா நிற்கிற அழகிய பணிகளையும் அதை விரும்போம், பிரகாசம் பொருந்திய ராஜரத்னங்கள் மிக அரிதான ரத்னங்களை அடித்தாலும் நாங்கள் விரும்ப மாட்டோம், முத்து மாலைகளையும் மனம் வைக்க மாட்டோம், அதுல எங்களுக்கு பிரியம் இல்லை, அரசர்களுடைய செங்கோலுடைய விதியை கொடுத்தா கூட எங்களுக்கு வேண்டாம், ஆனால் சற்றுவைனா ஆறு சுவை பதார்த்த வகைகளோட அமுது அளிப்பார்கள் என்றால் நாங்கள் மிகவும் பிரீதி கொண்டு உண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடியார்கள் தான் சொல்றாங்க. பெருமாள் சுத்தி வர அடியார் முதல்ல என்ன சொன்னாங்க, யாரும் இல்லையா, அவன் தாய் இல்லையா, பையன் மகன் இல்லையா, கண்ணியமிட்டவர் இல்லையான்னு கேட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க பொண்ணு கொடுத்தாலும் வேண்டாம், ரத்தனம் கொடுத்தாலும் வேண்டாம், ராஜரத்னத்தை கொடுத்தாலும் வேண்டாம், முத்து மாலையும் வேண்டாம், அரசோட செங்கோல விதியதே தந்தாலும் எங்களுக்கு வேண்டாம், என்ன வேணும், சற்றுவை பதார்த்த வகை அதாவது அறுசுவை உணவுகளை கூட அமுதளித்தால் நாங்கள் மிகவும் பிரீதி கொண்டு உண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடியார்கள் சொல்றாங்க. அடுத்த படம் 460. நம்பியங்கரத்தில் இருந்ததை நீத்த நாதர் சங்கம் மருமே நர்சி ஒவ்விய வரணை மாநகர் தெருவில் ஒளி எழ குமுதவாய் மலர்ந்து வெவ்விய பசியான் மெலிந்தவர் ஏற்க மேல்வர் போலவும் கூவி செவ்விய கொவ்வைவாய் அரண் கணிகை தெருவினை சார்ந்தவர் ஆனார். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, நவ்வி அங்கரத்தில் இருந்ததை நீத்த நாதர், அப்பதான் அழகிய கரத்தில் இருக்கு, என்ன காலத்துல என்ன இருக்கும், மானும் இதெல்லாம் மரத்தின் இருக்கிறார், அதுதான் நவ்வியங்கரத்தில் இருந்ததை நீத்த நாதர். அழகிய இந்த நகரத்துல ஒளிராமல் நிற்கின்ற மானை திறந்தவராகிய சங்கமர், அதாவது அடியார் வேலத்தில் இருக்கும் பெருமான் சிறப்பு ஓங்கி இளங்கும் அருணைபதி வீதியின் கண். அப்ப அந்த அருணைபதினா அருணாச்சலத்துல சிறப்பான அந்த வீதியில ஓசை பெறக்கூடிய செங்குமுதம் போன்ற திருவாய் மலர்ந்து என்ன செய்யறாரு, கொடிதாகிய பசிப்பினியால் துன்புற்று இறப்போரை போல அரற்றி. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, பரமசிவன் என்ன செய்யறாரு, அடியார் வேஷத்துல இருக்காரு, அவர் என்ன பண்ணாரு, அருணைபதி வீதியில அந்த ஓசை பெறத்தக்க அந்த செங்குமுதம் போன்ற அந்த திருவாய் மலர்ந்து பசிப்பினியில துன்புற்று இறப்போரை போல, ஐயா சாதாரண அந்த மாதிரி கேட்டுப்பார், ஏதோ இறப்போரை போல அரற்றுகிறார், பசியினால் துன்புறுகிறேன் அப்படின்னு சொல்லி சிவந்த கொவ்வைக்கணி போன்ற அதரங்களை உடைய கணிகை மாதர்கள் அந்த அருணைபதிக்கு வர்றாரு, அங்க கணிகைகள் வசிக்கும் அந்த வீதியில வர்றாரு. அது அதரங்கள் எப்படி இருக்கிற கணிகை மாதருடைய அரங்கன் கொவ்வைக்கணி போன்ற அதரங்கள் உள்ள அந்த மாதர்கள் வசிக்கின்ற வீதியில் வந்தார் பரமசிவனான சங்கமர் தான் அடியார் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாடல் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.